ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சாவாமை உடைய தேவனே, மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிற தேவனே, குணப்படுத்துகிற தேவனே, சுகப்படுத்துகிற தேவனே, கண்ணீரை துடைக்கிற தேவனே, பயத்தை நீக்குகிற தேவனே, பயப்படாதே என்று சொல்லுகிற தேவனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிற தேவனே, என் கரத்தினாலே உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லுகிற தேவனே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி எங்களோடு இருந்து வழி நடத்துகிற தேவனே, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது. என்னை அண்டிக்கொண்டு என்னுடைய சமூகத்தில் நான் சொல்லுகிறபடி வாழ்வாயானால் நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது. நீ பயப்படுகிற மனுஷர் கரத்திலும் நீ பயப்படுகிற காரியத்திலும் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நீ என்னோட சதா காலமும் என்னோட பூமியில் எனக்கு விருப்பமானதை செய்து எனக்கு விருப்பமானதை சிந்தித்து எனக்கு விருப்பமானதை பேசி எனக்கு விருப்பமானதை நடப்பித்து எனக்கு விருப்பமானதை உண்டு புசித்து குடித்து என் சமூகத்தில் என் கட்டளைகளை கைக்கொண்டு நிலைத்திருப்பாயானால் நான் உன்னை உன் சத்துருக்களின் கையிலும் நீ பயப்படுகிற மனுஷர் கரத்திலும் நீ பயப்படுகிற காரியத்துக்கும் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, பறந்து காக்கிற பட்சியை போல உன்மேலே ஆதரவாக இருப்பேன். அப்பொழுது உன்மேலே ஆதரவாக இருப்பேன். நான் கடந்து வந்து நான் தப்பு பண்ணி உன்னை விடுதலை ஆக்குவேன். உன்னை சிறையிருப்புக்கும் அடிமைத்தனத்துக்கும் அழிவுக்கும் பஞ்சத்துக்கும் பட்டினிக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் குடியோடி போகுதலுக்கும் சத்ரு உட்புகுதலுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உம்மோடு கூட இருந்தால் இந்த நன்மைகளை எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீர். நாங்கள் உம்மோடு இராவிட்டால் இவைகளிலே ஒன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, அவற்றை நாங்கள் இழந்து போவோம் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக நீர் சொல்லுகிறபடி உம்முடைய சன்னிதானத்தில் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமானதை சிந்தித்து உமக்கு பிரியமானதை பார்த்து உமக்கு பிரியமானதை பேசி உம்முடைய பிரியமானதை நடப்பித்து உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம்.
இது பரியந்தம் நீர் இப்படி செய்து வந்த நன்மைக்காக கோடி 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 ஆனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக நீர் தண்டியாமலும் எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீர் சரி கட்டாமலும் இருந்த தேவனே ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களையும் செய்து கொண்டு இருக்கிற பாவங்களையும் இதுவரையந்தும் மன்னித்த தேவனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இனி நீர் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தி இது பாவம் என்னது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி உணர்த்தின பிறகு அதை விட்டு வெளியே வருகிறதற்கு எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் ஆண்டவரே. ஞானத்தை கொடுத்தரலும் ஆவியானவரால் நிரப்போம். அப்பொழுது நாங்கள் உணர்த்தப்பட்டு சத்ருவ கரத்திலே எங்களை ஒப்புக்கூடாதபடிக்கு சத்ரு பார்வையில் எல்லாமே நாங்கள் தவறானதை செய்தாலும் தவறிலிருந்து வெளியே வராதபடிக்கு நீ செய்வது சரி, பேசுவது சரி, நீ நிற்பது சரி, நீ நடப்பது சரி என்று சொல்லி கொடுக்கிற பொய்யான ஆலோசனைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடிக்கு காக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தணும் சுவாமி. எங்களோடு இருந்து எங்களோட பேசிக்கொண்டே இருக்க வேணும் சுவாமி. நீர் அப்படி நடத்தாவிட்டால் எங்களை நடத்துவார் ஒருவரும் இல்லை. கட்டாயமாக நீர் நடத்தலைன்னா சத்ரு எங்களை நடத்துறதுக்கு தீமையான வழியில் நடத்த, அழிந்து போகத்தக்கதான வழியில் நடத்த உட்புகுந்துருவான் சுவாமி. சத்ரு உட்புகாதபடிக்கு எங்கள் உள்ளத்திலே, எங்கள் சிந்தையிலே, எங்கள் கண்களிலே, வாயிலே, வார்த்தையிலே, சரீரத்தின் அவயவங்களிலே, எங்கள் ஜீவனிலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, சிந்தையிலே நுழையாதபடிக்கு சத்ரு ஒருபோதும் உட்புகாதபடிக்கு எங்களை வேலையடைத்து காத்துக்கொள்வீராக. ஆகையினாலே நீர் வேணும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வேணும் எங்களை நடத்துகிறதற்கு. எங்களை நடத்துவீராக என்று உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு பாவமாய் தெரியாதது எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் பாவமாய் இருக்கிறது. எங்களுக்கு நலமாய் இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் தீமையாக இருக்கிறது. எங்களுக்கு பாவமாய் தெரிகிறது, கர்த்தருடைய பார்வையிலும் பாவமாக தான் இருக்குது. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு நலமாய் இருக்கிறதை நாங்கள் செய்யாதபடிக்கு தேவனுடைய பார்வையில் நலமாய் இருக்கிறதை நாங்கள் செய்கிறதற்கு எங்களுக்கு ஆண்டவரே இருதயத்தை ஏவி இருதயத்தை கீழ்ப்படுகிற இருதயமாக மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. கீழ்ப்படுகிற இருதயம், கர்த்தருக்கு பிரியமான இருதயம், கீழ்ப்படுகிற இருதயம், கர்த்தருக்கு பிரியமான இருதயம். எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் கீழ்ப்படிதல் தேவனுக்கு சுகந்த வாசனை. கீழ்ப்படிதல் தேவனுக்கு சுகந்த வாசனை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தேவனுக்கு சுகந்த வாசனை. தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற விலையேறப்பட்ட சுகந்த வாசனை அதுதான். தேவனுக்கு கீழ்ப்படிதல் சர்வ வல்லமுள்ள தேவனே, உயர்ந்த பலி சுவாமி. பாவ நிவாரண பலியை காட்டிலும், சர்வாங்க தகன பலியை காட்டிலும், மற்ற எந்த பலிகளை காட்டிலும் சிறந்த பலி நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பலி. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த சிறந்த பலியை நாங்கள் அனுதினமும் உமக்கு செலுத்தி உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் ஆண்டவரை கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ராஜரீகம் செய்யப்பட்டு ஆளப்பட்டு எங்களை வழி நடத்துவீராக என்று உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. எங்களை சத்துருக்களுக்கு விலக்கி காத்தரலாம். நாங்கள் எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழிகளிலே நடந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவும் பேசவும் ஜீவிக்கவும் முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் சத்ருவாகிய பிசாசானவன் எங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் சுவாமி. ஆகையினாலே சத்ருவாகிய பிசாசானவன் எங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதற்கு கடுமையான சோதனைகளையும் கடுமையான பரீட்சைகளையும் முடியாதபடிக்கு
காரியங்கள் முடியும், காரியங்கள் லேசாக காண காரியங்கள் லேசாக ஆகும் என்ற காரியங்களை ஆகக்கூடாதபடிக்கு அதை கடினப்படுத்தி 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 நீ நம்பியிருக்கிற உன் தேவனாலே இதை லகுவாக்கி உன்னிடத்திலிருந்து விலக்க முடியுமா, உன் தேவனாலே செய்ய முடியுமா என்கிற விசுவாச பரீட்சையை வைத்து கொண்டே இருக்கிறான் சுவாமி. சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ஜெயம் பெற முடியும். வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த எல்லா சத்ரு கொண்டு வருகிற சோதனையிலும் பரீட்சையிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சத்ரு எங்களை பார்த்து சொல்கிறான், என் கரத்திலிருந்து உன்னை தப்புவிப்பவன் யார்? நான் உன்னுடைய காரியத்தை லகுவாக்கி உன்னை விடுவிப்பேன் என்பதை கர்த்தர் சொல்கிறார் என்று நம்பி நீ அந்த நம்பிக்கையிலே நீ உன்னை ஆணித்தரமாய் அழுத்தி வைத்திருக்கிறாயே. அவர் சொல்லுகிற காரியம் எங்கே? அவர் விடுவிக்கிறது எங்கே? அவர் உன்னை மீட்கிறது எங்கே? அவருடைய வல்லமை எங்கே? அவருடைய பலன் எங்கே? இதற்குள்ளே நீ மீட்கப்பட்டு இருப்பாயே, அவரால் செய்ய முடியாது. நான் உன் காரியத்தை கைகூடி வராதபடிக்கு கடினப்படுத்தி 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 உன்னை அழித்து போடுவேன். என் கைக்கு உன்னை தப்புவிப்பவர் யார்? என் கைக்கு உன்னை தப்புவிக்கிற தேவன் யார்? நீ நம்பியிருக்கிற தேவன் உன்னை என் கையிலிருந்து தப்புவிப்பாரா? நான் எத்தனை பலவான், எத்தனை சாதுரியம் உள்ளவன், எத்தனை அதிகாரம் உள்ளவன், எத்தனை வல்லமை உள்ளவன். என் கரத்துக்கு உன்னை தப்புவிப்பவன் யார் என்று எங்களை நித்தமும் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிற சத்ருவாகிய பிசாசானவனே, கர்த்தராகிய நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய தாசர்களாகிய ஷேட்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் சத்ருவாகிய ராஜாவுக்கு உங்களை என்னுடைய கரத்திலிருந்து, என் அதிகாரத்திலிருந்து, என் வல்லமையிலிருந்து விடுவிக்கத்தக்க தேவன் யார் என்று கேட்டார். ஆம் சுவாமி. அவர்கள் சொன்னார்கள் பதில், எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உன் கையிலிருந்து எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் அவரையே நம்பிக்கொண்டிருப்போம், அவரையே சேவிப்போம். எங்களை விடுவிக்கிறவர் அவர்தான் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னார்கள். நாங்களும் அப்படி தான் சொல்கிறோம் சுவாமி. எங்களை விடுவிப்பவர் நீர்தான் என்று உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து, எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்து, எல்லா விதமான வேதனையிலிருந்து, எல்லா விதமான இயலாமையிலிருந்து, பிரச்சனைகள் வளர்ந்து வளர்ந்து இமயமலையைப் போல அதிகமாக வந்தாலும் கூட, விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும், எங்களுக்கு வர வேண்டியது வரக்கூடாதபடிக்கு எங்களுடையதை தடை செய்து கொண்டு இருந்தாலும், கர்த்தராகிய தேவன் நீர் சொன்னீர், இந்த மலையை பார்த்து என் நாமத்தினாலே உன்னுடைய விசுவாசத்தினால என்னால் அதை செய்ய முடியும் என்று நீ நம்புவது விசுவாசம். அந்த விசுவாசத்தினால மலையை பார்த்து பெயர்ந்து, இவ்விடத்திலிருந்து நீ பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொல்வாயானால் அது அப்படியே நடக்கும்னு சொன்னீர். உன் பிரச்சனைகள் அப்படியாக தள்ளுண்டு போம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த பிரச்சனைகள் தள்ளப்பட்டு போகிறதற்காக நாங்கள் இந்த உபவாச தினத்தில் தேவனை நோக்கி அபயமிடுகிறதற்கும் கூப்பிடுகிறதற்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம் சுவாமி. எங்கள் விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக, எங்கள் விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக.
ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உபவாசத்திலும் ஜெபத்திலும் உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த ஜாதி பிசாசு, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அல்லாமல் வேறு எதினாலும் போகாது என்று சொன்னேன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் வந்திருக்கோம் சுவாமி. இந்த ஜாதி பிசாசு, எங்கள் பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிற பிசாசு, எங்களை விடுவிக்காத பிசாசு, எங்களுக்கு நன்மையை கொடாதபடிக்கு தடை செய்கிற பிசாசு, நாங்கள் கொடுத்ததை எங்களுக்கு திரும்ப கொடுக்காதபடிக்கு திருடி வைத்திருக்கிற பிசாசு, எல்லா விதமான காரியத்திலும் எங்களுடைய சந்தோஷத்தை திருடி, எங்களுடைய சமாதானத்தை திருடி, எங்கள் சுகத்தை திருடி, எங்கள் ஐஸ்வர்யத்தை திருடி, எங்களுடைய ஜீவனை திருடி, எங்கள் வாசஸ்தலத்தை திருடி, எங்கள் போக்கையும் வரத்தையும் திருடி, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்குரியதையும் திருடி வைத்திருக்கிற பிசாசு, சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாசமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் விட்டு சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாசமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் விட்டு வேரோட நாசமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் விட்டு வேரோட நாசமாகி பாதாளத்தில் கட்டப்பட்டு இரு என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் விட்டு வேரோட நாசமாகி பாதாளத்தில் கட்டுண்டிரு என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் விட்டு வேரோட நாசமாகி பாதாளத்தில் கட்டப்பட்டிரு என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஜெயகம்பீரமுள்ள நாமத்தினாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் அறியப்பட்டிருக்கிற யெகோவாவின் நாமத்தினாலும் ஒவ்வொருவரிலிருந்தும், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும், ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினரிலிருந்தும், ஒவ்வொரு வாசஸ்தலத்திலிருந்தும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்தும் வேரோட நாசமாகி பிடுங்குண்ட அகாலமான பாதாளத்தில் கட்டப்பட்டு இரு, ஒருபோதும் திரும்பி வராதே என்று சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து கட்டுகிறேன். ராஜாவை போன்ற இராணுவத்தை போல எங்களை பார்த்து சபிக்கப்பட்ட சத்ருவாகிய பிசாசானவன் கொக்கரிக்கிறான். என்னுடைய கரத்திலிருந்து உன்னை விடுவிப்பவன் யார்? என்னுடைய கரத்திலிருந்து உன்னை விடுவிப்பவன் யார்? நான் சூடாக்கி வைத்திருக்கிற சூளை 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 3 மடங்கு அல்ல, 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. நீ தப்பித்து வெளியே வராதபடிக்கு பொசுங்கி நாசமாக்கி உன்னுடைய சாம்பலையும் காணக்கூடாதபடிக்கு நொறுக்கி அழித்து போட வல்லமையுள்ள நான் என் கரத்துக்கு உன்னை தப்புவிப்பது யார் என்று சொன்னேன். சத்ரு அழிவானாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ரு அழிவானாக. உங்களை தப்புவிப்பது யார் என்று சொல்லி சூளையை 7 மடங்கு சூடாக்கி வைத்திருக்கிற சத்ரு எங்களை விட்டு வேரோட அழிவானாக என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ரு வேரோட அழிவானாக என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ரு வேரோட அழிவானாக என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ரு வேரோட அழிவானாக என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ரு வேரோட அழிவானாக என்று கட்டளை கொடுக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோட அழிந்து பாதாளத்தில் கட்டுண்டு இரு என்று கட்டளை கொடுத்து கட்டுகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, சத்ருவை அவன் கிரியைகளையும் நீர் அழித்து போட்டு என்னை என் கரத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவன் யார்? என் கரம் அத்தனை பலமான கரம் என்று சொல்லி கொக்கரித்து கொண்டு இருக்கிறானே ஆண்டவரே, அவன் கரத்தையும் அவனையும் அவன் பலத்தையும் ஒன்றுமில்லாமல் உம்முடைய அக்கினியினாலே அழித்து அகாலமான பாதாளத்தில் அடைத்து போடுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை சத்ருவின் பிடியிலிருந்து, அவன் தந்திரத்திலிருந்து, அவன் வல்லமையிலிருந்து, அவன் எதிர்ப்பிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து அப்பா பிதாவே,
நீர் அந்த 3 உம்முடைய வாலிப மகன்கள் ஆண்டவரே, ஷேட்ராக் மேஷாக் ஆபத்நேகோவோட கூட இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல மகிமைப்படுத்துவீராக என்று சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்குறோம் சுவாமி. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம் அப்பா. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்குறோம் சுவாமி. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்குறோம் சுவாமி. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்குறோம் சுவாமி. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்குறோம் அப்பா பிதாவே. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்குறோம் சர்வ வல்லமுள்ள தேவனே. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஜெயகம்பீரமுள்ள நாமத்தினாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் அறியப்பட்டிருக்கிற யெகோவாவின் நாமத்தினாலும் பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் அப்பா பிதாவே. எங்களை விடுவித்து காப்பீராக, எங்களுக்கு நன்மை செய்வீராக, சத்ருவை அழிப்பீராக, சத்ருவாகிய சாத்தானை அழிப்பீராக, அவன் கட்டி வைத்திருக்கிறதை கட்டவிழ்ப்பீராக, இருதயங்களையும் மனுஷருடைய வாழ்வையும் வாழக்கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறதையும் பேரோடு அழிப்பீராக சர்வ வல்லமுள்ள தேவனே. நீர் கட்டவிழ்த்து ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்வு தந்தருள்வீராக. ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் தங்களுடைய சொந்த புருஷனோடு சொந்த மனைவியோடு வாழ்ந்திருக்கத்தக்கதாக கிருபை செய்வீராக. கணவனோடு சேரக்கூடாதபடி மனைவியை கட்டி வைத்திருக்கிற சபிக்கப்பட்ட சத்துரு நாசமாவானாக. சர்வ வல்லமுள்ள தேவனை கட்டவிழ்க்கப்படுவார்களாக. மனைவிமார் புருஷனோட வாழ்கிறதற்கு கட்டவிழ்க்கப்படுவார்களாக. புருஷன்மார் மனைவியோட வாழ்கிறதற்கு கட்டவிழ்க்கப்படுவார்களாக. பிள்ளைகள் பெற்றோரோட வாழ்கிறதற்கு கட்டவிழ்க்கப்படுவார்களாக. உம்முடைய ஜனமாகிய நாங்கள் உம்மோடு வாழ்கிறதற்கு கட்டவிழ்க்கப்படுவோமாக. உம்மோடு கூட நாங்கள் வாழக்கூடாதபடிக்கு சத்துருவாகிய பிசாசானவன் இடையூறுகளை அனுப்பி 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 விசுவாசத்தை கரையும்படிக்கு செய்து கொண்டு இருக்கிற பிசாசன் நாசமாகி எங்களிடத்திலிருந்து நாங்கள் உம்மோடு இசைந்து உம்மோடு கூட நீர் எங்கள் தகப்பன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று உம்மோடு இசைந்து வாழ்கிற கிருபை செய்வீராக. அதை தடை செய்கிற சபிக்கப்பட்ட சத்துரு நாசமாவானாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய கிருபை 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 எங்கள் பேரில் இருப்பதாக, எங்கள் பேரில் இருப்பதாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக நீர் நீக்கி போடுவேன் என்று சொன்ன தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உன் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் அதை இரத்தாம்பர சிவப்பு போல இருந்தாலும் கூட உறைந்த மழையைப் போலவும் வெண்மையான பஞ்சை போலவும் மாற்றுவேன் என்றவர். வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். நீர் அப்படியே செய்த உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் எங்களை முற்றிலுமாய் கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி ஆண்டவரே, நீரும் நாங்களும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தாரும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக்க உம்மோடு கூட நீர் வந்து ராஜரீகத்தை அமைக்கும் பரியந்தமும் அதிலே பங்கு பெற்று நாங்கள் வாழும் பரியந்தமும் உங்களோடு வாழத்தக்கதாக நீர் எங்களை கைவிடாமல் காத்து கொள்வீராக. எல்லா வேண்டுதலும் விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து நன்மை செய்து எங்கள் வாயை துதியினாலே நிரப்புவீராக. வாரும் ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்த நன்மை செய்யும். ஒருத்தரும் வெறுமையாய் போகக்கூடாது சுவாமி. பெற்று கொண்டவர்களாக கடந்து போய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யுங்க. அவரவர் இடத்துல சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யுங்க சுவாமி. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே வாரும். நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய மன்னா ஆண்டவரே, வார்த்தையாகிய மன்னா நாங்கள் மறியாமல் இருக்கிறதற்காக பிற்கப்படட்டும். நாங்கள் என்றென்றும் உம்மோடு வாழ்ந்திருக்கத்தக்கதாக உம்முடைய நித்திய வார்த்தையாகிய மன்னா, உம்முடைய சரீரமாகிய மன்னா எங்களுக்காக பிட்டு கொடுப்பீராக. அதை நாங்கள் புசித்து எங்கள் ஆவி ஆத்மா சரீர சிந்தை எங்கள் ஜீவன், எங்கள் வாசஸ்தல எல்லை, எங்கள் சமுதாயம், நாங்கள் எங்கே போகிறோமோ கர்த்தரை சுமந்து கொண்டு அந்த இடமெல்லாம் வாழத்தக்கதாக
உம்முடைய வார்த்தையை பிட்டு எங்களுக்கு கொடுப்பீராக. ஜீவனுள்ளதாய் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். ஜீவனுள்ளவர்களாய் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீரும் நானும் நாங்களுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக என்று சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. ஆமேன். கர்த்தராகிய தேவன் பேசினாரா? ஆமாம். உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிறது யாரு அப்படின்னு சத்ரு கேட்குறான். நமக்கு பிரச்சனை வந்திருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. சமீபத்தில் இருக்கிறவங்களுக்கும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனையிலேருந்து யார் விடுவிப்பான்னு? மனுஷ பலனால் விடுவிக்க முடியாது. தேவ பலன் தான் வேணும். பிரச்சனையோ 7 மடங்கு சூடாகிட்டு அதிகமாகிட்டே இருக்குது. நாமும் அந்த சூட்டை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது. நம்மை விடுவிக்கிற தேவன் இருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, என்னால் தான் விடுவிக்க முடியும். உன் விசுவாசம் கரைந்து போகாதபடிக்கு உறுதியாய் பற்றி கொண்டேரு, நீ விடுவிக்கப்படுவாய். எல்லா சூழ்நிலையிலும் நீ நம்பியிருக்கிற தேவனை என்ன செய்யக்கூடாது? மறந்துடவே கூடாது. விட்டுட்டாரோ, நம்மளை அழிவுக்கு விட்டுட்டாரோ, அழிவிலிருந்து மீட்க வந்தவர் அவர். நம்ம அழிஞ்சு போகாதபடிக்கை, மரணத்தில் அழிஞ்சு போகாதபடிக்கை, பாவத்தில் அழிஞ்சு போகாதபடிக்கை, மரணத்தை கொண்டு வருகிற பாவத்தை செய்யாதபடிக்கு, அதிலிருந்து மீட்கிறதற்கு செய்தவர்களை அழித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தினா தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அசுத்தமாக இருந்தால் அவருடைய பிள்ளையாக கூட இருக்கவே முடியாது. ஆகையினால் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக வந்தவர், அழிந்து போகாதபடிக்கு காக்க வந்தவர். அவர் ஒரு நாளும் அழித்து போடவே மாட்டார். அழியாமல் வாழ்கிறதற்கு செய்கிறதற்கு வந்தவர் அழித்து போடும்படிக்கு சத்ருவின் கையில் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆகையினால் நாம் என்ன செய்யணும்? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் தேவன் அழிவுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? சொல்லாமா? என் தேவன் என்னை ஒருபோதும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமேன். இதை தான் சொல்லணும். ஒருவேளை அந்த சேவகர்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, ராஜா 7 மடங்கு சூடாக்க சொல்லிட்டாரு, நீங்கள் அவர் வச்சிருக்கிற சிலையை வணங்கலைன்னா அதில் தூக்கி போட்டுருவார். நீங்கள் என்ன பண்ணு? வணங்கிடு. நீங்கள் பிழைக்கணுன்னா வணங்கிடுன்னு கூட சொல்லியிருக்கலாம். கட்ட வந்தவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களா? செத்தாலும் தேவனோட போய் சேர்ந்துருவோம், தேவனுக்கு பிரியம் இல்லாததை செய்ய மாட்டோம். என்ன சொன்னாங்க? மாட்டோம். இப்போ நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாததை செய்ய இருந்தால் தானே தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். அக்னிக்குள்ளே போட்டாலும் அப்போ தானே வேகாமல் இருக்க முடியும். அக்னிக்குள்ளே போட்டாலும் வேகாத இருக்கணும்னா அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்தால் தானே நம்ம அக்னியில் போட்டாலும் வேகாத இருப்போம். அவர் கூட இருப்பார் நம்மோட. இப்போ நம்ம அவர் பிரியமில்லாததை பேசிக்கிட்டு செய்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா அக்னியில் தூக்கி போடும்போது நம்ம காக்கப்படுவோமா தேவனால்? அட்டம் எரிஞ்சு போய்டும், அழிஞ்சு போய்டுவோம். அந்த நேரத்தில் நாம் தேவனை குறை சொல்லவே முடியாது. உங்களை நம்பிட்டு இருந்தனே ஆண்டவரே, என்னை கழுவிட்டுட்டிங்களே,
ஹிஸ்ட்ரியிலே இல்லை, சரித்திரத்திலே இல்லை. தேவனை நம்பியிருந்தவர்களை தேவன் கைவிட்டார் என்பது சரித்திரத்திலேயே இல்லை. இந்த வேத புஸ்தகம் இதுதான் சத்தியம். இதில் தேவன் நம்பி இருந்தவர்களை தேவன் கைவிட்டுட்டார் என்பதற்கு ஒன்று கூட அத்தாட்சி இல்லை. தேவனை நம்பி இருக்காதபடிக்கு தேவனுடைய கையை உதறி விட்டுட்டு அவங்கவுங்க சுயமாக போனவங்க தான் அழிந்து போனாங்க. தேவனை ஆண்டவரே என் கைப்பிடிச்சு நடத்துங்கன்னு தேவனுடைய கரத்தில் தன் கையை பிடிச்சி கொடுத்துருந்தவங்க ஒரு நாளும் அழிக்கப்பட்டு போகலை. நீங்கள் கை பிடிக்காதீங்க ஆண்டவரே, நீங்கள் பிடிச்சா உங்கள் வழியில் தான் நடத்துவீங்க, அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, என் போக்கில் விடுங்க, நான் இஷ்டமாக இருந்தால் பேசணும். ஆனால் அப்படி தானே செய்கிறோம். இஷ்டமானதை நான் பேசுவேன், இஷ்டமான வழியில் நடப்பேன், இஷ்டமானதை செய்வேன். தெரிந்திட்டோன்னு யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். இன்னும் சொல்லலையே. அப்படி பார்த்தா தானே சொல்வார். அவர் கண்கள் பார்த்துட்ருக்குது இல்லை. பார்க்குற கண்களை உடைய தேவன் என்ன பொய்யா சொல்வார்? சொல்ல மாட்டார்ல. அப்போ முழுசாக சுத்தம் பண்ணி என்ன மாதிரி சுத்தமாக இருக்கணும் நீன்னு சொல்வார். என்ன மாதிரி நான் யார் மாதிரி? கர்த்தரை மாதிரி சுத்தமாக்கணும். என் பிள்ளை என்ன மாதிரி சுத்தமாக இருக்கணும். நான் சுத்தமாக இருக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்போ காஃபி கொடுக்குறேன். காஃபி குடிக்கிறது மேலே சிந்திருச்சு. அந்த வெள்ளை உடுப்போ நல்ல உடுப்போ ஏதோ போட்டிருக்குது, அதில் காஃபி பட்ட உடனே என்ன ஆயிரும் அந்த இடத்துல? அப்படியே நம்ம கை பிடிச்சிட்டு வா மகளே வா மகனேன்னு நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவோமா? கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போவோமா? ஏன்? கரை இருக்குது இல்லை. ஏன் கரையோடு இருந்தா என்ன? நீங்கள் கரை இல்லாமல் இருக்கிறீங்க தானே. நீங்கள் ஒரு கரை இல்லாத சுத்தமாக நல்லா உடுத்திட்டுருக்குறீங்க. உங்கள் பிள்ளை தானே, பிள்ளைக்கு தானே கரை இருக்குது உடுப்பில். இருந்தால் என்ன? நீங்கள் பிடிச்சிட்டு போகலாமே, கை பிடிச்சிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகலாமே. வந்துட்டீங்க. ஆமாம், ஜபத்துக்கு வந்துட்டோம். சாமி எப்படி இருந்தாலும் நான் ஒன்று சுத்தம் பண்ணுறேன் வான்னு சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்களா? தொங்கிட்டு இருந்ததா கிழிஞ்சது? போயிட்டீங்க. வெரி குட். யாரும் பார்க்காதபடி போயிட்டு வந்துட்டீங்கல்ல. கிழிஞ்சு தானே போயிருந்துச்சு. கரைப்படலைல்ல. கரைக்கும் கிழிச்சலுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை. கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சதை தான் பார்க்க மாட்டாங்க, கரையை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? இது என்ன? இது கரையோடு இது வந்திருக்குது. சேர்த்து கொள்ளக்கூடாதபடிக்கு கரை. அது என்ன கரைன்னா பாவக்கரை. அந்த பாவக்கரையை விளக்கிறதுக்கு தான் சொல்கிறாரு, நீ காப்பி குடிச்சோ அல்லது ஹார்லிக்ஸ் குடிக்கிறியோ அது மேலே பட்டுருச்சானா நீ அப்படியே வரமாட்ட. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நீ இப்படி கொடுத்துருக்குறியே, நீ குடிச்சிட்டு இப்படி வந்திருக்கிறியே, உனக்கு யார் மேலே பயம் இல்லை? அப்புறம் கர்த்தர் எங்கேருந்து பேசுவார், கூட இருப்பார். என்னை காப்பாற்றுங்க நான் உங்கள் பிள்ளை அப்படின்னு ஆடி ஆடி பண்ணணுன்னு வந்துடுவாரா? என் மேலே உனக்கு பயமே இல்லையே. கர்த்தர் எனக்கு ஆவியானவர் பேச மாட்டேங்கிறாரு, ஆவியானவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் செய்யும்போது எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன்னா அவருக்கு மேலே தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? வருத்தம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நாமும் அவர் சொல்கிற மாதிரி கீழ்ப்படிய மனசே இல்லை. எப்படி இருந்தாலும் சலேகா, எப்படி இருந்தாலும் நடந்துடும், பரவாயில்ல. யார் பார்க்க போகிறா?
பாஸ்டர் பார்க்க மாட்டார், கல்யாண வீட்டார் பார்க்க மாட்டாங்க, வந்திருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. யார் பார்ப்பாரு? அவர்கிட்ட தானே பர்மிஷன், அவர்கிட்ட தானே உள்ளே போகணும். அங்கேயே தடையாக இருக்குது. பார்க்குறவர், கதவை திறக்கிறவரே பார்த்துட்ருக்கிறாரே உன்னை. மற்றவங்க பார்த்தா என்ன, பார்க்காட்டா என்ன, ஒன்றும் இல்லை. அப்போ கர்த்தர் உன்னை பார்க்குறாருல்ல, அப்போ கரை இல்லாமல் வரணும்ல. இந்த கரை வேணாம், காப்பி கரைன்னு விளங்குறதுக்கு சொல்கிறாரு. பாவக்கரை. எதை பேசாதேன்னு சொல்கிறோமோ அதை பேசி, எந்த வார்த்தை அது அடுத்தவங்க மனசு வருத்தப்படுத்துகிற மாதிரி பேசவே பேசாத. அடுத்தவங்க மனசு என்ன படக்கூடாது, பேசாத. சொல்லிகிட்டே இருக்கிறேனே நான் உங்களுக்கு தினந்தோறும் வரும்போதெல்லாம், சபையில் வரும்போதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஆவியானவர் சொல்கிறார், சொல்லிகிட்டே இருக்கிறேனே, அதுபடி நடக்கிறதே இல்லையே. நாளைக்கு நான் வந்துட்டேன்னா உங்களை நான் எப்படி சேர்த்துக்கொள்ள முடியும்? அதுபடி நடக்கிறவங்கள தான் நான் என்ன செய்ய முடியும், சேர்த்துக்கொள்ள முடியும். அதுபடி நடக்காதவங்க என்ன செய்வாங்க, என் வாயிலிருந்து அக்கினி வந்து அழிச்சு போட்டுரும். என் வாயிலிருந்து என்ன வரும், அக்கினி வந்து அடித்து போட்டுரும். நான் சொன்னபடி செய்யாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்களுக்கு என் வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினியோ அக்கினி பட்டயமோ அழிச்சு போட்டுரும். நல்ல தேவன், அழியாதபடிக்கு என்னை காக்கிற தேவன், அதுக்காகவே அவர் புறப்பட்டு வந்த தேவன், என்னை சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்காத தேவன். ஆனால் ஒரு நாளைக்கு அவர் வாயிலிருந்து அக்கினி பட்டயம் புறப்பட்டு நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் கடைசி வரையந்தான் நான் கரையை சுத்தப்படுத்த, பாவக்கரையை சுத்தப்படுத்த கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடாமல், அதை யாருக்கு தெரிய போகுது, அது யாருக்கு தெரிய போகுது என்று, அது யாருக்கு தெரிய போகுது என்ற அசட்டையாக இருந்து, மன்னிக்கிற தேவன் எனக்கு இயேசுவின் ரத்தத்தினால கடைசியில் மன்னிச்சிடுவாருன்னு அசட்டையான்னு நினச்சிட்டு அந்த பாவத்தை விடாமல் இருப்பாயானால், பிடிச்சிக்கிட்டே இருப்பாயானா, அந்த பாவத்தை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருப்பாயானால் கடைசியில் வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட அசுத்த வார்த்தை பேசுகிறவங்களும் அசுத்த எண்ணங்கள் உடையவர்களும் கரை உள்ளவர்களும் பரலோகத்துக்கு போக முடியாதுயா. அங்கே இடம் இல்லை. அங்கே எல்லாம் சுத்தமாக ஜகஜோதியாக ஜொலிக்கிற வஸ்திரத்தை போட்டிருக்கிறவங்க தான் உள்ளே இருப்பாங்க. ஒரு கடுகு அளவு ஏதாவது ஒரு கரை இருந்துட்டால் கூட உள்ளே போக முடியாது, அது அப்படியே வெளியே தள்ளிடும். நான் போயிடுவேன்னு நினச்சோன்னா போகவே மாட்டோம். ஏமாந்து போயிடாதீங்கன்னு அதுக்கு தான் பதில் வேதம் சொல்லுது. ஏமாந்து போகாதிருங்கள், கர்த்தர் உங்களை வந்து சேர்த்துக்குவார், கர்த்தர் உங்களை மன்னிப்பாருன்னு. ஏமாந்து போகாதிருங்க, உங்களையே ஏமாற்றிக்காதீங்க, கர்த்தரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காதீங்க. யார் என்ன பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, உன் பாவத்தை பார்க்கிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். பாவக்கரை நீங்கும்படிக்கு கழுவப்பட வேண்டியது நீ. கழுவப்பட்ட பிறகு திரும்பவும் போய் பன்றி சேத்துல விழுற மாதிரி திரும்பி அதே பாவத்தை செய்யாத, அதே வார்த்தையை பேசாத. நீ சுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உன்னை திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, திரும்ப திரும்ப அதை சிந்திக்கக்கூடாது. இப்படி பேசுகிறவங்க, இந்த அசுத்தமான வார்த்தையை பேசுகிறவங்க பரலோக வீட்டுக்குள்ளே போகவே முடியாது. அந்த வீடு எப்படிப்பட்டது? பரலோக வீடு நல்ல வார்த்தையை பேசுகிறவங்களுக்கு தான் அந்த வீடு, நல்ல எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடு. அடுத்தவங்க மனசை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு இல்லை. அது பாதாளம், அது நரகம். ஓயாத அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்ருக்கிறியே, அடுத்தவங்கள பேசி பேசி கண்ணீர் வர வைக்கிறியே, அடுத்தவங்க பயிலையே உனக்கு எண்ணம் இருக்குதே, நீ எப்படி இருக்கிறேன்னு பார்க்காதபடிக்கு அடுத்தவங்கள குறை சொல்லிகிட்ருக்கிறியே. உனக்கு எங்கே இருக்குது இடம்னா? எங்கே இருக்குது?
நரகத்தில் இருக்குது, எரி நரகத்தில் இருக்குது. அங்கே வந்து நீ பேசு எவ்வளோ வேணுனாலும். அங்கே பேசுகிறதுக்கே முடியாதபடி வேதனையில் கத்திட்டு அழுதுகிட்டு இருப்பேன். பரலோகத்தில் ஒரு வார்த்தை அசுத்தமாக அடுத்தவங்கள பற்றி பேசினாலே, அடுத்தவங்கள வருத்தப்படுத்துகிற மாதிரி பேசினாலே, பாவத்தை அடுத்தவங்க செய்த தப்பிதத்தை மன்னிக்காமல் இருந்தாலே பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. அங்கே இருக்கிறவங்கள ஒருத்தருமே அப்படிப்பட்டவங்க உள்ளே போக முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, பூமியில் இருக்கும்போது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, பூமியில் பரிசுத்தப்படுத்துருங்க. என் ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துகிறேன். பூமியில் உனக்கு ஜீவனை கொடுக்கும்போதே மாறிடு, என் ரத்தத்தினால மாறு, என் வார்த்தையை கேட்டு மாறி போயிடு, தப்பிதத்தை விட்டுட்டு நல்ல வாழ்க்கைக்குள்ளே வந்துரு. சமயம் பக்கத்து வீட்டு காய்கறி கடைக்கார மாதிரியோ கீரை விற்கிற பொம்பளை மாதிரியோ நினைக்காத. ஏன்னா கீரை விற்கிற பொம்பளை தானே பேரம் பேசலாம். ஆண்டவரே ஆண்டவரே, நீங்கள் வந்து பாவத்துக்கு தானே மன்னிச்சிட்டிங்க, எங்களை பாவத்தை மன்னிச்சிட்டிங்க, உங்களை தவிர யாரும் இல்லைல்ல, அதனால தானே நீங்கள் வந்தீங்க, அதனால் பரவாயில்ல என்னை இப்போ அனுப்பிடுங்க. நீ மரணம் சம்பவிக்கிறதுக்கு முந்தி, கர்த்தர் வந்து கூப்பிட்றதுக்கு முந்தி நீ மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்று அதில் நிலைச்சி இருக்கணும். அதில் என்ன பண்ணணும்? கேட்குறவங்களா மட்டும் இல்லை, செய்கிறவர்களாய் அதில் நிலைச்சி இருக்கணும். அதில் நிலைச்சி இருந்தால் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகம் இல்லாட்டா பரலோகமே உள்ளே நம்மளை அனுப்பாது. ஏசாமி இறக்கத்தோடு பார்த்து, ஐயோ நான் உனக்கு எவ்வளோ சொன்ன மகனே மகளே, நீ கேட்கலையே, நீ பரலோக வாசலுக்குள்ளே வந்தால் வாசல் உனக்கு திறக்கலையே, நீ எங்கே தான் போனோம்? நேராக தள்ளி விட்டுடும். எங்கே தள்ளிடும்? எரி நரகத்துக்கு. நித்திய ஜீவக்கால பரியந்தமும் அடுத்தவங்களை திட்டுறதுக்கு கூட நேரம் இருக்காது, அடுத்தவங்களை நினைக்கிறது கூட நேரம் இருக்காது. உன் வேதனையே உனக்கு பெருசாக இருக்கும். நீ அடுத்தவங்களை எங்கே பார்த்துட்ருக்க போகிற? ஐயோ வேதனையாக இருக்குதே, ஐயோ ஆண்டவரே காப்பாற்றுங்க, ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் காப்பாற்றுவாரா? 24 மணி நேரம் கூக்குரல் இடுகிற சத்தம் தான் இருக்கும். வேதனையினாலே வெந்துட்டுருக்கணும். அதுக்கு போயிடாத. கர்த்தருடைய வார்த்தையை பேசு. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய். கேட்டுட்டு போய் திரும்பவும் பன்றி சேத்தில் பிளற மாதிரி போய் புரண்டுட்டு கிடக்காத. அந்த மாதிரி செய்தியானா உன்னை நான் என்ன செய்ய முடியாது, என் மார்போடு அணைச்சிக்க முடியாது, உனக்கு திரும்ப என் ரத்தத்தை கொடுக்க முடியாது, உன்னை நான் பரலோகத்தில் சேர்த்துக்கூட முடியாது. கடைசி நாளில் நானே உன்னை அழிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 21ஆம் வசனம். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. பார்த்தீங்களா? மற்றவர்கள் சொல்லி 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 கீழ்ப்படியாதவர்கள், சொல்லி 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 பேசாதனாலும் பேசிகிட்டே இருக்கிறவங்க, சொல்லி சொல்லி சொல்லியும் பார்க்காதேன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, சொல்லி சொல்லி தங்களையே பெருமையாக நினைக்காதேன்னா பெருமையாக நினச்சிட்ருக்குறவங்க, சொல்லி சொல்லி அடுத்தவங்களோட சேராதேன்னா யாரோட தப்பு செய்கிறவங்களோட உன்னை அழிக்கிறவங்களோட சேராதேனாலும் சொல்லி சொல்லி தேவன் சொல்லி சொல்லியும் சேர்ந்து தங்களை கெடுத்து கொள்ளுகிறவர்களாக அவர்கள் எல்லாரையும் குதிரையின் மேலே ஏறி இருந்தாராம் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து. அவர் வாயிலிருந்து வருகிற பட்டயத்தினால கொல்லப்பட்டு போனார்கள். காக்க வந்த தேவன் அழிக்கவும் செய்வார். காக்க வந்த தேவன் அழிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, வேறு வழியே இல்லை. காக்க தான் வந்தார். ஒரு சர்பத்தை பார்த்து, சர்பமே நீ என்கிட்ட வா, உன்னை என்கிட்ட சரண்டர், உன்னை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, நான் உன் விஷத்தையே எடுத்துருவேன், விஷத்தை எடுத்துருவேன். அப்போ நீ ஒவ்வொரு முறை கொட்டும் போதும் தண்ணி வந்து நீ கொட்டாமல் இருப்ப,
விஷமே இல்லைன்னா நீ என்ன செய்யாமல் இருப்ப? கொட்டாமல் இருப்ப. நீ ஒரு நல்ல ஒரு ஆத்மாவை உன்னை மாற்றவும் முடியும். எனக்கு நீ சர்வமாக இருக்கிற மனுஷியை உன்னை நான் நல்ல மனுஷியாக மாற்ற முடியும். நான் அப்படி செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறேன். வந்துருன்னு சொல்கிறேன். வரலன்னா நான் என்ன பண்ணணும்? நீ சர்ப்பமாகவே இருக்கிறியே, சர்ப்பத்தை பரலோகத்தில் விட முடியுமா? என்ன பண்ணணும்? சர்ப்பத்தை விஷத்தன்மை இருக்குது இல்லை, சர்ப்பமாக இருக்கிறதே பரலோகத்துக்கு போகவே முடியாது. அது எரி நரகத்துக்கு தான் போகும். அப்போ அதை அழிக்கணும்ல, சர்ப்பத்தை அழிக்கணும்ல. அதை தான் தேவன் நம்மை அழிக்கும்படிக்கு நடந்து கொள்ளக்கூடாது. தேவன் நம்மை அழித்து போடும்படிக்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய போக்கு, நம்முடைய வரத்து, நம்ம பழகுகிற விதம், நம்ம சரீரத்தை பயன்படுத்துதல், ஒவ்வொரு சரீரத்தையும் தேவனுக்கு பிரியமாக இன்றைக்கி நான் பார்க்குறது தேவனுக்கு பிரியமாக பார்த்துருக்குறேனா? இன்றைக்கி நான் சிந்திக்கிறது தேவனுக்கு பிரியமாக சிந்திச்சிருக்கிறேனா? இன்றைக்கி நான் பேசுகிறது தேவனுக்கு பிரியமாக பேசுகிறேனா? இன்றைக்கி நான் கேட்குறது தேவனுக்கு பிரியமானதை கேட்குறேனா? இன்றைக்கி என் இருதயத்தில் தேவனை வச்சுருக்கிறேனா வேறு யாரையாவது வச்சுருக்கிறேனா? நிறைய பேர் சொல்லுவோம் இன்றைக்கி நான் தேவனை வச்சுருக்கிறேன்னு. அதை திறந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்குள்ளே புருஷன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, மகன் இருப்பான், மருமகன் இருப்பான். இவங்க யாரும் சொந்தத்தில் பந்தத்தில் இல்லைன்னாலும் வேறு எவளாவது இருப்பா, வேறு எவனாவது இருப்பான். யார் தான் பார்ப்பாங்க அந்த இருதயத்துக்குள்ளே? அவங்கள தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உங்களை வாழ விட மாட்டாங்க. உங்களை அழிக்கிற வியாதி அது, உங்களை அழிக்கிற விஷம், உங்களை அழிக்கிற நோய். கர்த்தரை என்ன சொல்கிறாரு? தாயும் தகப்பனையும் வெறுத்துருன்னு சொல்ல, கர்த்தரை வச்சுக்கோ, இவங்க எல்லாரோட நீ வாழ்வ. கர்த்தரை உள்ளத்தில் வச்சுக்கிட்டியானா உன் கணவனோட, உன் மனைவியோட, உன் பிள்ளைகளோட, உன் இனத்தார் ஜனத்தாரோட நீ வாழ்வ. உன்னை அழிக்கிறவங்க யாரையும் உன் உள்ளத்தில் வச்சுக்காத. உன் சொந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி மகன் மகன் யாராக இருந்தாலும் கூட நீ என்ன செய்யக்கூடாது? இருதயத்தில் வச்சுக்கக்கூடாது. இருதயத்தில் யாருக்கு மட்டும் இடம்? அவர் இருந்துட்டாருன்னா நம்மையும் நல்ல வழியில் நடத்துவார், நமக்குரியவர்களையும் நல்ல வழியில் திருப்பி கொண்டு வந்துடுவார். என்ன அவன் உள்ளத்தில் வச்சுருக்கான், என்ன அவன் உள்ளத்தில் வச்சுருக்கான், அவன் வேண்டியது கொள்ளுகிறது எல்லாவற்றையும் நான் செய்வேன்னு சொல்லி செய்வார். ஆகையினால தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன வச்சுக்கோ, என் வார்த்தையை பேசு. வசனத்தை கேட்டுட்டு போயிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கி இதை சொல்லவே மாட்டார். நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன நினச்சிங்க, நாங்கள் எப்படி பேசுகிறோம் தெரியுமா? ஏசாமி மாதிரியே பேசுகிறோம், ஏசாமி மாதிரியே பேசுகிறோம். ஏசாமி வாயிலிருந்து வார்த்தை வந்தாலே அப்படியே எதமாக இருக்கும். பாவம் கரைஞ்சி போயிடும், பரிசுத்தமாகுவாங்க, வியாதி போயிடும், மனவேதனை இல்லாமல் இருக்கும், அதில் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். நான் அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேட்குறவர் யார்? அப்போ கேட்டவர் சொல்லலையே, கதை விடுறியா என்கிட்ட அப்படின்னு கேட்குறாருல்ல. நீ பேசுனது நான் கேட்கல நீ நினைக்கிற. நீ எங்கே பேசுன? உன் வீட்டில் பேசுனியானா 4 சோரம் கேட்டிருக்கு, 4 உத்தரம் கேட்டிருக்கு. ஃபேன் இருந்தால் ஃபேன் கேட்டிருக்கோம், ஏசி இருந்தால் ஏசி கூட கேட்டிருக்கோம். கடைசி நாளில் இவங்க எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. இவ தான் இப்படி பேசினா, இவன் தான் இப்படி பேசினா, இவன் தான் இப்படி பேசினா, இவ தான் இப்படி பேசினா அப்படின்னு சொல்லுமா. தப்பிக்கவே முடியாதுல்ல. நான் நல்ல செம்மையாக இருந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நேசிக்கிறவர், அழிக்க விரும்பாதவர், தன் ஜீவனையே கொடுத்து நம்மை காத்தவர், நாம் திருந்தலைன்னா ஒரு நாள் வரும்போது அவர் வாயிலிருந்து அவர் பட்டயத்தை எடுத்து அவரை அழிச்சிடுவார். கையில் கூட எடுக்க மாட்டார் பட்டயம். வாயிலிருந்து என்ன புறப்படும்?
பட்டயம், அக்கினி பட்டயம் புறப்பட்டு அழிச்சிடும். அந்த நாளில் ஆண்டவரே உங்களே நினச்சின்னு இருந்தேன்னா அவர் என்ன சொல்வார்? என்னையே நினச்சிட்டு இருந்தியானா இங்கே அழிவுக்கு நேராக வந்து நிற்க மாட்டியே, எங்கே இருப்ப? என் சேனையில் இருப்ப. என்னோட கூட ஜெயப்பேர் பொருந்துகிற சேனையில் நீ சேனை தரலில் நீ ஒருத்தையும் ஒருத்தனுமாக இருப்ப. அழிவுக்கு எதிராக இல்லை, எனக்கு எதிராக வந்து நிற்கிறிய. என்னோடு இருக்க வேண்டிய நீ எனக்கு எதிரியாக வந்து நின்னியானா அழிஞ்சு போயிடுவேன். இன்னும் எத்தனை நாள் பேசணும் கர்த்தர் நம்மகிட்ட இதே காரியத்தை இன்னும் எத்தனை நாள் பேசலாம்? ஏசாமி வந்து ராஜரீகத்தை அமைக்கிற வரைக்கும் பேசட்டுமா? பேசாத, நீ பேசாத, தப்பு பேசாதன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கட்டுமா நம்மகிட்ட? அப்போ நான் தப்பாகவே பேசின்னு இருப்பேன். அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும், தப்பாக பேசாதன்னு சொல்லிகிட்டே இருக்கட்டுமா? அதை தான் சொல்லணும், அவர்கிட்ட சொல்லணும், அதுபடியே நடக்கணும். அவர் வந்து அங்கே வீட்டில் தங்கணும்னா அந்த வீடு நல்லா இருந்தால் தானே வந்து தங்குவார். அது நாற்றம் எடுத்துகிட்டு இருந்து தானே எப்படி தங்குவார்? அப்புறம் தூங்கி எழுந்து பல் தேய்க்காமல் அடுத்தவங்கக்கிட்ட போய் பேசுவீங்களா? இல்லை முத்தம் கொடுப்பீங்களா அடுத்தவங்களுக்கு போய்? ஒரு சின்ன குழந்தை வந்துருச்சு, என் கண்ணே மணியேன்னு, அது என்ன செய்யும்? பல்லு கூட தேய்க்காத இந்த பாட்டி வந்து என்னை முத்தம் கொடுக்குது, இந்த அம்மா வந்து முத்தம் கொடுக்குது, இந்த அப்பா முத்தம் கொடுக்குறாங்க, நாறுது. சொல்லுமா சொல்லாதா? கட்டாயம் சொல்லும். பேசாத குழந்தையாக இருந்தால் மூஞ்சை திருப்பிக்கும், கையில் தொடச்சிக்கும், எல்லாம் பண்ணோம். நாற்றம் எடுக்கிறதுக்கிட்ட நம்ம பெற்ற சின்ன பிள்ளைங்க கூட இருக்க மாட்டேன்னுது. சின்ன பிள்ளைய தூக்கணும், கொஞ்சணும், முத்தம் கொடுக்கணும்னா நம்ம பல் தேய்ச்சி சுத்தமாக நாற்றம் இல்லாதபடிக்கு குளித்து செம்மையாக இருக்கணும். ஏசாமி வந்து இதில் இருக்கணும்னா நாற்றம் இல்லாத இருக்கணும்ல, வாய் நாத்தம் இல்லாத இருக்கணும்ல. உங்களை முத்தம் கொடுக்குறேன், உங்கள் காயத்தை நான் முத்தம் கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு போனோன்னா நாரி எல்லாரையும் நாராக கிழிச்சிட்டு தாறுமாறாக பேசிட்டு நான் உங்கள் காயத்தெல்லாம் முத்தம் கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு போனால் என்ன சொல்வார்? பாதத்தை மட்டும் முத்தம் கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு. நாறுது கிட்ட வராதேன்னுவார். சொல்வாரா சொல்ல மாட்டாரா? அப்போ இது சுத்தமாக வேண்டாமா? சுத்தப்படுத்தணும். வசிக்கிற வீடு சுத்தப்படுத்தினா தான் அந்த வீட்டில் இருப்பார், இல்லைன்னா பிச்சுட்டு ஓடிடுவார். ஐயோ இந்த வாசனை தாங்கலை, இந்த வார்த்தையை கேட்க தாங்கலை, இது என்ன அசுத்தம், இதுக்கு இவ்வளோ ரத்தத்தை செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? இதை கை கழுவிடுறேன், சாத்தானோ அவங்களுமா நரகத்தில் போய் இருக்கட்டும் அப்படின்னு விட்டு போயிடுவார். போகட்டுமா? அப்போ மாறணும்ல ஒவ்வொருத்தரும். ஆமாம், நான் நறுமணம் உள்ளவனாக மாறணும். இன்றைக்கி ஜபத்தில் கர்த்தர் சொன்னார்ல, கீழ்ப்படிதல் தேவனுக்கு என்னிடத்திலிருந்து வருகிற சுகந்த வாசனை. கீழ்ப்படிதல், என்னிடத்தில் இருக்கிற கீழ்ப்படிதல் தேவனுக்கு என்னது? சுகந்த வாசனை. அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா நாமும் சுகந்தமாக இருப்போம், கர்த்தர் நம்மோட வசிப்பார், நம்ம வீடும் அப்படி இருக்கும். ஏசாமி வீட்டுக்குள்ளே வந்துட்டால் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் என்ன பண்ணிடும்? பஞ்சா பறந்து போயிடும். என்னை விட்டுருன்னு ஓடியே போயிடும். இயேசுவே என்னை விட்டுருங்க, நான் ஓடி போகிறேன், இயேசுவே என்னை விட்டுருங்க, ஓடி போகிறேன், பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கு முந்தையே நான் ஓடி போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்ட்டு ஓடி போகும். நம்ம இறுகி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அது என்ன செய்யும்? அவனை அழித்து பாதாளத்துக்கு போடுற வரைக்கும் அவங்க கூடவே இருப்பேன் நானுன்னு சொல்லும். வரமாட்டார் ஏசாமி. வீட்டில் வசிக்கணும். என் வீட்டில் பிரச்சனையா? எனக்குள்ளே இருக்கிறது போகணும். என்னில் பிரச்சனையா?
சமாதானம் இல்லையா? கஷ்டமாக இருக்குதா? பிரச்சனையை அதிகப்படுத்திட்டே இருக்குதா? எனக்குள்ளே ஏசாமை வரணும், எனக்குள்ளே இருக்கிறத போயிடணும். சும்மா நான் வேஷம் போட்டுட்டு வந்துட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. வேஷம் போட்டுட்டு வந்து செய்தியை சொல்லிட்டு போகிறேன் நானுன்னு சொல்லிட்டு வர்றதில் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு என்ன சொல்லப்படுதோ அதே தான் எனக்கும். எனக்கு என்ன சொல்லப்படுதோ கர்த்தரால் அதுதான் உங்களுக்கும். என்னிலே தேவன் இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும். என் வாசஸ்தலத்தில் தேவன் இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும். இது இல்லாட்டா தேவனை நாம் பெற்றுக்கொண்டு வாழவே முடியாது. எந்த க்ஷணத்தில் எப்போ வருவாருன்னு தெரியாது. யாருக்கும் சொல்லாமல்ல வருவார். கொஞ்சம் சொல்லிட்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்க முடியுமா அவரை? திடீர்னு உங்களுக்கு வீட்டுக்கிட்ட வந்துட்டோன்னு வச்சுங்க, வீட்டுக்கே வந்துட்டோம், பெல் அடிக்கிறோம், பார்த்தா நீங்கள் திறந்து பார்க்குறீங்க, ஆண்டி அங்கிளும் வந்துட்டுருக்குறாங்களேன்னு ஷாக் ஆகிடுச்சின்னு வைங்க. ஒரு ஃபோன் அடிச்சிருக்கக்கூடாது? என்னென்ன செய்து வச்சுருப்பேன் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் செய்து வச்சுருக்க மாட்டோம் நாங்கள். இப்படி ஃபோனே பண்ணாமல் இப்படி வந்திருக்கிறீங்களே, இப்போ ஒன்றுமே இல்லையே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கொடுக்க. கேட்பீங்கள்ல? ஆமாம், அப்படி தான் கேட்போம். அப்போ ஏசாமி என்ன சொல்கிறாரு, நான் எப்போ வந்தாலும் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்? 5 விதமான பிரியாணி இருக்கணும்ல. எப்போ வந்தாலும் கொடுக்கறதுக்கு உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும். உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை கொடுக்கறதுக்கு சுத்தமாக இருக்கணும். உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். எப்போ வந்து கேட்டாலும் அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா ஏசாமின்னு சொல்ல முடியுமா? நீ சொல்லிடுவியா? சொல்வியா? யாராவது சொல்ல முடியுமா? நானும் சொல்ல முடியுமா? கேட்க முடியாது. உட்கார்ந்துருக்கிற யாரும் கேட்க முடியாது. ஃபோன் பண்ணாமல் வந்துட்டிங்களே ஏசாமின்னு. அதனால் அவர் எப்போ வருவாரோ தெரியாது. அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம மனசு பரிசுத்தமாக இருக்கட்டும், நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை பரிசுத்தமாக இருக்கட்டும். அதுதான் அவருக்கு வேணும். பரிசுத்த சிந்தை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கட்டும். நல்ல வார்த்தைகள் இருக்கட்டும், நல்ல எண்ணங்கள் இருக்கட்டும், நல்ல செவிகள் கேட்குறதுக்கு நல்ல வார்த்தைகளால் செவிகள் நிரப்பப்பட்டு இருக்கட்டும். இருதயம் எப்போவும் இந்த இடத்துல அவர் உட்கார்ற சிங்காசனம், அவர் வந்து எப்போ வந்தாலும் உட்கார்றதுக்கு அது காலியாக இருக்கணும். மனுஷராகியே நமக்கு கூட சில நேரம் சொல்கிறோம். இப்போ இந்த சேர் ஒன்று இருக்குங்க, வந்து எல்லாரும் போட்டு அதில் உட்காந்துப்பாங்களா? வரவங்கெல்லாம் அதில் உட்காந்துருவாங்களா? அப்படி சொல்கிறீங்க இல்லை. ஆண்டவருக்குன்னு ஒரு சீட்டு இங்கே இருக்குது, அதில் யாருமே வந்து உட்காரக்கூடாது. எப்போ வந்தாலும் கதவு திறந்தா தான், பெல் அடிக்காமல் வர்றது, ஃபோன் பண்ணாமல் வர்றது. உள்ளே வந்தால் இந்த சீட்டு என்ன பண்ணணும்? இந்த இருதயத்தில் சீட்டு என்ன பண்ணணும்? காலியாக இருக்கணும். யார் வந்து உட்கார்றதுக்கு? ஆமாம், அவர் வரும்போது திடீர்னு எழுந்துருமா, எஸ் சார் எழுந்துரு ஏசாமின்ட்டார், அதில் உட்காரட்டும் சொல்ல முடியுமா? ஜானி எழுந்துரு ஏசாமின்ட்டார், இந்த சீட்டில் உட்காரட்டும் சொல்லாமா? ராஜா எழுந்துரு, மனோ எழுந்துரு, இல்லை புவனேஸ்வரி எழுந்துரு, யாரையாவது இப்படி பேர் சொல்லிட்டு எழுந்துரு ஏசாமி உட்கார்ற சீட்டில் உட்காந்துட்டியேன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் இருங்க ஏசாமி, இந்த சீட்டில் தெரியாமல் அவங்க உட்காந்துட்டாங்க, நான் அவங்கள எழுப்பிட்டு அந்த ஒரு துண்டை எடுத்து சீட்டெல்லாம் என்ன பண்ணுறேன், தொடச்சிட்டு உங்களை உட்கார வைக்கிறேன், அது வரைக்கும் இருங்கன்னு. திரும்பி பார்த்தா அவர் இருக்கவே மாட்டார், போயிட்டு இருப்பார். அவர் சீட்டு எப்போவுமே காலியாக இருக்கணும். பெல் அடிக்காமல் தான் வருவார், ஃபோன் பண்ணாமல் தான் வருவார். அந்த இடம் அவருக்கு எப்போவுமே காலியாக தான் இருக்கணும். அவர் வந்த உடனே அவருடைய ஆசனத்தில் உட்காரணும், அவர் நடத்தணும். நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வு இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லை ஒவ்வொரு வாரமும், அநாதி தேவனுடைய அடைக்கலம். அவங்களுக்கு தான் இந்த அநாதி தேவனுடைய அடைக்கலம்.
அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவங்களுக்கு தான் யாருடைய அடைக்கலம்? அநாதி தேவனுடைய அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் அவர்களுக்கு ஆதாரம், பாதுகாக்கிற ஆதாரம். அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துரு. அதான் கர்த்தர் இப்போ நம்மகிட்ட ஜெபத்தில் சொன்னார், உன்னை என் கைக்கு தப்பு வைக்கிறவன் யார்? அந்த அநாதி தேவன். அவர் அடைக்கலத்தில் நீ இருந்தால் உனக்கு விரோதமாக வர பிரச்சனைகளை அவர் என்ன பண்ணிடுவாராம்? அழிச்சு போட்டுருவார். நம்மளை துரத்துன்னுவார். இயேசுவின் நாமத்தினாலே போன்னு நம்ம சொல்லணும், அவர் அழிச்சு போட்டுருவார். நம்மளை காத்துக்குவார், நம்மளை விடுவிச்சிருவார், நமக்கு வேண்டியதை கொடுப்பார், நமக்கு நன்மை செய்வார். இந்த விலையேறப்பெற்ற தேவனுடைய அடைக்கலம் நமக்கு வேணும்னா இது சுத்தமாக இருந்தால் தான். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசலைன்னு நம்ம சொல்கிறோம். நான் எப்படி பேசுகிறேன்னு பார்த்தா தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரான்னு தெரிஞ்சுக்கலாம். என் வார்த்தை எப்படி இருக்குது, நான் எப்படி பேசுகிறேன்றது எனக்கு தெரிஞ்சாதான் பரிசுத்த ஆவி என்கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரான்னு நான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ எப்பொழுதும் நம்முடைய நினைவு உள்ளவர்களாக இருக்கணும். பார்த்த உடனே கோவத்தில் ஆன்னு ஒரு பத்திரகாளி வேஷம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டேன். முடியும்னா ஒரு கைப்பிடி முடிய கூட பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணனே எனக்கு தெரியலையே, என்ன பேசுனே தெரியலையே, ஏன் இப்படி பண்ணணும் தெரியல, என்ன பேசணும் தெரியலன்னு சொல்கிற மனுஷன் இருக்கான். சொல்கிறோமா இல்லையா? என்ன பேசணுன்னே தெரியல, ஏன் பேசுனேன்? கோவம். கர்த்தருக்கு அப்படி கோவம் வந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அப்புறம் அவர் என்கிட்ட பேசணும், இங்கே வந்து உட்காரணுன்னா வந்து உட்காருவாரா? இருப்பாரா? வீட்டுக்குள்ளே இருப்பாரா? இருக்க மாட்டார். என்னை தாழ்த்தி நான் ஒன்றுமில்லைன்னு, நான் சாந்த குணமுள்ளவனா சாந்த குணமுள்ளவளா கர்த்தருடைய பாதத்தில் அவருக்கு எப்படி பிரியமோ அப்படி இருந்தால் தான் என் பிரியமேன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். சொல்லணும்ல, அப்படி இருந்தால் தானே நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா போக முடியுமா? போக முடியாதுல்ல. ஆமாம். இப்போ இந்த அநாதி தேவனுக்குள்ளே அடைக்கலம் வேணும்னா நம்ம இப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ வேதத்தில் இருந்து 2 பேரை சொல்ல போகிறாரு. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழக்கூடாது, அதை எப்படி தள்ள வேணும், எப்படி வாழ்ந்தால் அவங்க அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே இருப்பாங்க, அதுபோல் நாமும் வாழணும்னு சொல்லி கொடுக்க போகிறாரு. பார்க்கலாமா? உபாகமம் 33:27 வாசி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். சரி, அதுதான் இவ்வளோ நேரம் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெஹோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 2 காரியம் 3 காரியம் கர்த்தர் சொல்கிறாரு. இங்கே நம்ம ஒரு காரியம் தான் பார்க்க போகிறோம். இதில் கர்த்தராகிய தேவன் எலியாவின் இடத்துல சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? ஏன் எலியாட்ட சொல்கிறாரு? உன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஏன் உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணணும்? எலியாவுக்கு வேணாம், வாழ வேணாம், எண்ணம் வந்துருச்சு. எலியா தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. மகத்தான காரியத்தை எல்லாம் செய்கிறாரு. அவர் தான் கர்மேல் பர்வதத்தில்
மேலே இருந்த கர்த்தருடைய சன்னிதானத்திலேருந்து அக்கினியை இறக்கி பலியை பட்சித்தவர். பலியை அந்த அக்கினி பட்சித்து பலி, விறகு, கல், தண்ணி, மண் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டார். அதில் கொஞ்சம் கூட சாம்பலோ ஏதோ கூட நிற்கலை. பாகாலை வணங்கினவங்க அத்தனை பேர் வணங்கின பிறகும் அவங்களால அக்னியால் அந்த பலியை பட்சிக்கும்படிக்கு செய்ய முடியலை. ஆகையினால பாகாலையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் அழிச்சு போட்டார். அழித்து போடும்படி கர்த்தர் உத்தரவு கொடுக்குறாரு. எலியா தீர்க்கதரிசிக்கு அழிச்சிட்டார். இப்போ இது அந்த ராஜாவாகிய ஆகாப்புக்கு மனைவியாக இருந்தது பேர் என்ன? ஏசபேல். அந்த ஏசபேலுக்கு அது பிடிக்கல. எலியாவை அழிச்சிடணும், உயிரோடு கொண்டுடணும்னு பார்க்குறாங்க. அதனாலே ஒரு பயந்து ஓடுறாரு. ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சுவாமி, நீங்கள் இவ்வளோ பெரிய காரியம் செய்தீங்க, நான் இவ்வளோ பெரிய காரியம் செய்ய வச்சிங்க. இந்த ஏசபேல் பாருங்கள், தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டுட்டா நான் மட்டும் இருக்கிறேன், என்னையும் கொல்ல பார்க்குறான். அவருடைய இதுக்கு முன்னால் நடந்த சரித்திரத்தை பார்த்தா அவர் அப்படி பயப்பட வேண்டியதே இல்லை. நமக்கு நேரம் இல்லாதனால அதை போல் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் பார்க்குறோம். அப்படியே அவரை எலியாவை பொத்தி பொத்தி வச்சு பார்த்துக்கிறாரு. யார்? தேவன். ஒரு ராஜாவினாலையும் இராணுவத்தாலையும் அவரை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அப்படி பொத்தி வச்சு பார்த்துக்கிறாரு. ஒருத்தர் கண்ணுக்கும் தெரியல. சாப்பாடு காலையிலும் ராத்திரியிலும் கொடுக்குறாரு, தண்ணி குடிக்க கொடுக்குறாரு. இதெல்லாம் மனுஷருக்கு இல்லை. தூர ஊரில் கொண்டு போய் ஒரு விதவின் இடத்துல கூட வச்சு ஆகாரம் கொடுக்க வைக்கிறாரு. இப்படி எல்லாம் செய்து பாதுகாத்து கொண்ட ஒரு விலையேறப்பட்ட தேவன். இப்போ ஏசபேல் அழிக்கிறான்னா அவரை பாதுகாத்துக்குவாரா மாட்டாரா? அதுக்குள்ளே பாருங்கள், மறந்துட்டார். என்னை காக்க மாட்டார். இது வரைக்கும் என்னை காப்பாற்றினார். இன்றைக்கி ஏசபேல் கையில் கொடுத்துருவாரா? அந்த நம்பிக்கை தான் மனுஷனிடத்துல இருந்து என்ன செய்து சூழ்நிலை எடுத்துருது, பயம் எடுத்துருது, பிரச்சனை எடுத்துருது. அதிகாரத்தில் இருக்கிற இந்த ராணி எடுத்துட்டா. ஏன்ட்ட அதிகாரம் இருக்குது பாரு, உன்னை கொன்று போடுறேன் பாரு, நாளைக்கு எவ்வளோ நேரம் உன் தலை உன் கழுத்து மேலே இருக்காது. அதிகாரம் பயமுறுத்துது. உன்னை நீ அழிஞ்சிடுவ, பயமுறுத்துது. இன்னைக்கு வரைக்கும் காத்த தேவன் எங்கே? இந்த அதிகாரத்தை அந்த ஏசபேலுக்கு கொடுத்தது கூட தேவன் தானே. அந்த தேவன் அந்த அதிகாரத்தை கையில் இருக்கிற அந்த ஸ்திரீயை ஜீரோவாக்கி ஒன்றுமே செய்ய முடியாதபடிக்கு செய்துட்டு தேவனுடைய ஊழியக்காரனை தீர்க்கதரிசியை காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரா இல்லையா? பற்றியா அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டாங்க. நம்ம கூட மறந்துடுறோம். நம்ம சூழ்நிலைகள் மகா மோசமாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? இது வரைக்கும் உயிரை காப்பாற்றிட்டே வந்தார், எலியா உயிரை காப்பாற்றிட்டே வந்தார். இப்போ ஒரு பிரச்சனை வருது, இப்போ காக்க மாட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்கிறார். அவர் காக்க மாட்டீங்கன்னு நேரடியாக சொல்ல, எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், என்னை எடுத்துங்க, நான் செத்து போகிறேன், என்னை எடுத்துங்கன்னு கேட்குறாரு. கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? இது வரைக்கும் காத்த நானும் உன்னை காக்க மாட்டேனா? காப்பேன்ல. அப்போ பிரச்சனை முத்தி போனாலும், அது ஃபயர் மாதிரி இருந்தாலும், அது அக்னி மாதிரி இருந்தாலும் காப்பன் தானே. அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. இது வரைக்கும் காத்த தேவன் என்னை இனிமேலும் காப்பார், விடுவிப்பார். அதை சொல்லு, சத்ரு வைக்கப்பட்டு போயிடுவான். நீ காக்கப்படுவ. சத்ரு வைக்கப்பட்டு போயிடுவான், நீ காக்கப்படுவ. அதை சொல்ல மறந்துட்டார். அதனால் சரி, எலிசான்ற ஒரு நபரை நீ உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிடுன்னு சொல்லிட்டார். இப்போ அவர் எலிசாவை அபிஷேகம் பண்ணிட்டார். இந்த எலிசா கூடவே இருக்கிறாரு, எலியாவோட இருக்கிறாரு.
இந்த எலியாவோட அவர் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இவர் கேள்விப்படுறாரு. இந்த எலியா ஜபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினி வந்து பலியை பட்சித்தது இல்லாமல் கல்லையும் பட்சித்து ஒன்றுமே இல்லாமல் தண்ணியும் பட்சித்து பெரிய அதிசயத்தை செய்திருக்காரு. அவர் மூலமாக தேவன் செய்திருக்காரு. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள கிரியை செய்த ஒரு நபர், அவர்கிட்ட நான் வேலை செய்கிறேன். யார்கிட்ட வேலை செய்கிறேன்? தேவன் கூட இருந்து மகத்தான காரியங்களை செய்த ஊழியக்காரனோட இருந்து நான் அவருக்கு ஊழியம் செய்துக்கிட்டு, அவர் யாருனால நடத்தப்படுறாருன்னா தேவனால் நடத்தப்படுறாரு. யாருனால அதிசயங்களை செய்கிறாருன்னா தேவனாலும் அவர் நாமத்தினாலும். அதனால் நான் என்னுடைய எஜமானாகிய இந்த தீர்க்கதரிசியோட உட்கார்ந்துருந்தேன். அவரை பார்க்கும்போது தேவனையே பார்க்குறேன். யாரை பார்க்குறேன்? அவரையே நான் பார்க்குறேன். தேவன் எப்படியெல்லாம் செய்திருக்கார் இவர்கிட்ட. இவர் எப்படி தேவனை தொடராரு, இவர் எப்படி தேவனிடத்தில் பரிசுத்தமாக வாழறாரு, எப்படி தேவனுக்கு இவருடைய பரிசுத்தம் பிடிக்குது. அவரை மாதிரியே நான் வாழ்ந்தேன்னா அந்த தேவன் யாருக்குள்ளே வருவார்? எனக்குள்ளே வருவார். என்னுடைய எஜமான்கிட்ட இருந்து எனக்கு வேண்டியது தேவனை தவிர வேற ஒன்றும் இல்லை. யாரை தவிர? அப்போ அவன் யாரை தான் பார்த்துட்ருக்கிறாரு? இந்த எலிசா எஜமான்கிட்ட இருக்கிற தேவனையே பார்த்துட்ருக்கிறாரு. எத்தனையோ அற்புதங்களை செய்கிறாரு. ஒரு ராஜா அனுப்புகிறாரு அவரை, வா அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும்படி கர்த்தர் சொல்கிறாரு. அந்த ஆலோசனை பிடிக்கல. அது என்ன உண்மைதானா எனக்கு வந்து சொல்லுன்னு ஒரு தலைவனையும் 50 சேவகரையும் அனுப்புகிறாரு. ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, இவன் கொன்னுடுவான், ஆகையினால வானத்திலேருந்து அக்கினி இறங்கி பட்சித்து போடுங்கன்னா அத்தனை பேரும் செத்துட்டாங்க. 2 முறை பட்சித்து போடுறாரு. 100 பேர் போயிட்டாங்க, 2 தலைவர்கள் போயிட்டாங்க. கூட இருந்து யார் பார்க்கறது? எலிசா பார்த்துட்ருக்கான். யார் செய்கிறா? தேவன் செய்கிறாரு. யார் மூலமாக செய்கிறாரு? எலிசா மூலமாக செய்கிறாரு. எலியா மூலமாக செய்கிறாரு. எலியா யாருக்கு எஜமான்? எலிசாவுக்கு எஜமான். இந்த 3 பேரையும் கொஞ்சம் எலியா எலிசா எலியா எலிசானா கொஞ்சம் என்ன வந்துடக்கூடாது, கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. எலியா என்பவர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. எலிசா என்பவர் இளையவர், சின்னவர். ஆமாம், எலிசா என்பவர் யார்? சின்னவர். யார் கூட இருந்து வேலை செய்யறதுக்கு தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு? பெரியவரோடு இருந்து சின்னவர் வேலை செய்ய. பெரியவர் பேர் என்ன? எலியா. சின்னவர் பேர் என்ன? சொல்லுங்கள், பெரியவர் பேர் என்ன? எலியா. சின்னவர் பேர் என்ன? எலிசா. 2 பேரையுமே யார் தான் தெரிஞ்சிருக்கா? கர்த்தர் தான் தெரிஞ்சிருக்காங்க. பெரியவர் ரொம்ப நாளாகவே கர்த்தரோட இருந்து வேலை செய்கிறாரு. சின்னவர் கொஞ்ச நாள் சமீபத்தில் தான் வந்திருக்கிறாரு. ட்ரைனிங் எடுக்கிறார் அவர்கிட்ட. இவர் பார்க்குறதெல்லாம், அந்த சின்னவர் பார்க்குறதெல்லாம் பெரியவரிடத்துல தேவன் செய்த காரியம். யார் செய்கிற காரியம்? இந்த தேவன் எனக்கு வேணும். யார் வேணும்? பெரியவரோடு இருக்கிற தேவன் சின்னவனாகிய என்னோட இருக்கணும். சொல்லுங்கள், பெரியவரோடு இருக்கிற தேவன் சின்னவனாகிய என்னோட இருக்கணும். எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய பெரிய ஊழியக்காரனோட இருக்கிற தேவன் தான் எனக்கு வேணும்.
ஆமாம் தானே? ஏசாமியோடு தானே நம்ம இருக்கிறோம். ஏசாமி பிதாவை தானே காட்டிகிட்டே இருக்கிறாரு. இயேசுவை பார்க்குற நான், பிதா எனக்கு வேணும், என் வாசஸ்தலத்தில் இருக்கணும், என்னுடைய இருதயமாகிய ஆசனத்தில் இருக்கணும், என் சிந்தையில் இருக்கணும், கண்களில் இருக்கணும், வாயில் இருக்கணும், வார்த்தையில் இருக்கணும், கிரியையில் இருக்கணும், கேட்குறதுல இருக்கணும், என் பிதா இருக்கணும். என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குமா? பேசுகிறதுக்கே நமக்கு நேரம் இல்லையா? அடுத்தவங்கள கிடச்சா போதும், அடுத்தவங்கள கிழின்னு என்ன பண்ணிடலாம்? கிழித்து நாராக போட்டு தைக்க கூட முடியாதபடிக்கு கிழிச்சிட்டா தான் திரும்ப உருவாக முடியாதவங்க. ஆமாவா இல்லையா? தைக்கிற மாதிரி கிழிச்சா கொஞ்சம் தைச்சிடுவாங்க. தைக்காதபடிக்கு கிழின்னு நாராக கிழிச்சிட்டா தைக்க முடியுமா? வார்த்தையில் அப்படி மனுஷரை கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறோமே. பிதாவை எங்கே நினைக்கிறது? ஏசாமியை எங்கே நினைக்கிறது? நினச்சிக்கிட்டே பேசிகிட்ருக்குறோம், நினச்சிக்கிட்டே கிழிச்சிட்ருக்குறோம்ல. ஏசாமி இன்னும் கொஞ்சம் பலனை கொடுங்க, நான் கிழிக்கிறேன், ஓப் ஓப் அப்படின்னுட்டு கிழிச்சோன்னா 2 துண்டாக போயிடும். ஏசாமியை நினச்சிக்கிட்டே தானே கிழிக்கிறோம், ஏசாமியை நினச்சிக்கிட்டு தானே கொல்கிறோம், ஏசாமியை நினச்சிக்கிட்டு தானே மின்ஸ்மீட்டை கொத்தி எடுத்துடுறோம். ஏசாமியை நினச்சிக்கிட்டே தான் சிலருக்கு ஐயோ இவங்களோட வாழறதை விட செத்து தொலைஞ்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிற எண்ணத்தை உண்டாக்கிடுறோம், செய்துடுறோம்ல. ஏசாமியை நினைக்கிறோம். 2 பேர் இருந்தாங்க. பெரியவர் பேர் என்ன? எலியா. சின்னவர் பேர் என்ன? எலிசா. பெரியவரை ஏற்கனவே தீர்க்கதரிசியாக கர்த்தர் உபயோகப்படுத்துகிறாரு. சின்னவரை பெரியவர் இடத்துல இருந்து படிக்க வைக்கிறாரு, தீர்க்கதரிசி ஆக்க போகிறாரு. ஆகையினால இந்த சின்னவரை பெரியவர்கிட்ட இருக்கிற தேவன் தான் எனக்கு வேணும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், உயிரை கொடுக்கிற தேவன், நன்மை செய்கிற தேவன், இவர் தான் எனக்கு வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்களோ தெரியாது. ஒரு நாள் கர்த்தர் எடுத்துக்கணும், அவரை அழைக்கணும். எல்லாரும் மனுஷர் சாகிற மாதிரி அவர் சாகலை. அவரை எதில் எடுத்துக்கிட்டாராம்? அப்படியே சுழல் காற்றில் அப்படியே உயிரோடு அப்படியே எடுத்துக்கிட்டாராம் கர்த்தர் எலியாவை. இப்போ அவரை எடுத்துக்கொள்ள போகும்போது இந்த பெரியவர் சொல்கிறாரு சின்னவர்கிட்ட, நீ இங்கே இரு, கர்த்தர் என்ன அங்கே வர சொல், அவ்வளோ தூரம் போக சொல்கிறாரு. இல்லை நான் வருவேன் கூடவேன்னு போகிறாரு. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு ஊர் பேர் சொல்கிறார், அங்கே அப்புறம் போக சொல்கிறாரு. நீ இங்கே இரு. இல்லை முடியாது, நான் உன் கூட தான் வருவேன். யாரை பார்க்குறாரு அவர்? கர்த்தரை பார்க்குறாரு. ஆகையினால உன் கூட தான் வருவேன். யோர்தானை கடக்கணுமா, யோர்தானுக்கு அப்புறம் போகணும். பெரியவர் என்ன பண்ணுறாரு, அவர் மேலே இருக்கிற அந்த ஷாலை எடுத்து முறுக்கி ஒரு அடி தேவனுடைய நாமத்தை சொல்லி தண்ணியை அடித்தாராம். அந்த யோர்தான் நதி 2ஆக பிளந்துருச்சான். இங்கே ஒரு சுவராக நின்று போச்சு, இங்கே ஒரு சுவராக நின்று போச்சு. இவங்க 2 பேரும் வெட்டாந்தரையில் நடந்து போய் அடுத்த கரையில் போன பிறகு தண்ணி ஒன்றா சேர்ந்துருச்சு. ஆனால் வாயை பொழந்துட்டு பார்த்தாராம் சின்னவர். ஆமாவா இல்லையா? உன் முன்னால் என் முன்னால் ஒருத்தர் இப்படி பண்ணால் என்ன செய்வோம்? ஆணு தான் பார்ப்போம். இவ்வளோ பெரிய தேவனா? திறந்த வாயை மூட கூட மாட்டோம், ஒரு கொசு போய் 9 கொசுவாக வெளியே வந்துடும். அது வரைக்கும் தெரியாது. அப்படி அஸ்டானிஷ்டு. ஆசம் காட், ஆசம் காட். தண்ணியை 2ஆக பிரிக்க முடியுமா? தண்ணியை 2ஆக பிரிக்க முடியுமா? கடலை 2ஆக பிரிக்க முடியுமா? போனால் போட்டோம், டம்ளரில் ஒரு குவளையில் ஒரு டம்ளர் நிறைய தண்ணியை வச்சுங்க, அது சரி பாதியாக நீங்கள் பிரிச்சுருங்க பார்க்கலாம். நீங்கள் பிரிச்சுருங்களேன், 2 பாதியாக பிரிங்க. ஒரே ஒரு குவளை, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறோம்ல,
தண்ணியை பிரிங்க. டம்ளருக்குள்ளே இருக்க தண்ணியை மேலேருந்து கீழே வரைக்கும் 2ஆக பிரிச்சுருங்க. முடியாதுல்ல? டம்ளரில் இருக்கிற தண்ணியவே உங்களாலும் என்னாலும் என்ன செய்ய முடியாது? ஆற்றினுடைய தண்ணீரை 2ஆக பிரிக்க முடியுமா? அது அவரால் தான் முடியும். அவரால் தான் முடியும். தண்ணீரை 2ஆக பிரிக்கிற இந்த தேவன் தான் எனக்கு வேணும். நான் எலியாவை பார்க்கல, எலியாவை உபயோகப்படுத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் தான் எனக்கு வேணும். பார்த்துக்கிட்டே போனாராம். தாண்டிட்டாங்க. எதை தாண்டினாங்க? யோர்தான் நதியை தாண்டிட்டாங்க. அடுத்த கரைக்கு போயிட்டாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. கர்த்தர் வந்து எலியாவை என்ன செய்ய போகிறாரு? டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு போயிட போகிறாரு. இவர் கூட வந்தவர் சின்னவரை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவரை கட்டியாகவும் என்ன செய்ய முடியாது? பிடிச்சிக்க முடியாது. அவரை கர்த்தர் எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் கடைசியாக கேட்குறாரு, பெரியவர் சின்னவர்கிட்ட கேட்குறாரு, எப்பா தம்பி சின்னவனே, எலிசாவே இவ்வளோ தூரம் வந்த, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், நீ உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு அப்போ தான் கேட்குறாரு. நான் என்ன செய்யணும்? ஏன்னா அந்த பெரியவருக்கு தெரியும், எலியா இல்லைன்னாலும் தேவன் செய்வார் தெரியும். ஆனால் நீ என்ன விடாமல் பிடிச்சிட்டு வரையே, நான் என்ன செய்யணும்னு விரும்பிட்டு நீ வர. என் எஜமானாகிய உங்ககிட்ட இருக்கிறாரே ஆவியானவரே வல்லமை, எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்டாராம். எலிசா கேட்குறாரு, சின்னவர் கேட்குறாரு, 2 மடங்கு வேணும். யோசித்து பாருங்க. எலியா வசித்த வீடு, பெரியவர் வசித்த வீடு அங்கே தானே இருக்கும். அவருக்கு அப்படி வட்டாந்தரையில் வசித்திருப்பார். ஒரு வீட்டில் தானே வசித்திருப்பார். உன் வீடு, உன் வாசல், உன் சொத்து, உன் சுதந்திரம், உன் மேலே எழுதியிருக்கிறது எல்லாம் எனக்கு கொடுத்துரு பெரியவரை அப்படின்னு கேட்டாரா? கேட்டாரா? எதை தான் கேட்டார்? தேவனை கேட்டார். உங்ககிட்ட இருக்கிறாரே அந்த வல்லமை உள்ளவர், அவர் எத்தனை மடங்கு வேணும் எனக்கு? 2 மடங்கு வேணும் எனக்கு. உங்ககிட்ட 1 மடங்கு இருந்தார், எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்டாராம். ஏசாமிகிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? அதான் ஏசாமியே வேணான்னு கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிறோமே நம்ம. அப்புறம் எங்கே கேட்க போகிறோம்? இனிமேலாவது இந்த நாளிலாவது நம்ம என்ன செய்யணும்? ஏசாமி நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன பரிசுத்த ஆவியானவரை 2 மடங்கு கொடுங்க சுவாமி. உங்களுக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு எனக்கு 2 மடங்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்டால் தானே நமக்கு கொடுப்பாரு. நம்ம எங்கே அடுத்ததையே நினச்சிட்டு இருந்தோன்னா ஏசாமியையும் பரிசுத்த ஆவியானவரையும் எங்கேருந்து நினைக்க போகிறோம்? இனிமேல் கேட்கலாம், தெரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமேல் என்ன செய்யணும்? அடுத்த முறை கர்த்தர் கிருபையில் ஜெபத்துக்கு வரும்போது 2 மடங்கு பரிசுத்த ஆவியானவரோட நிறைஞ்சவங்களா ஏசாமியோட ஆவியானவரோட வந்து நிற்கணும் இங்கே. சரியா? இதை கேட்டாரா கர்த்தர்? கேட்டார்ல? கேட்டாரா இல்லையா? 2 மடங்கு சோத்தை கொடு கேட்டாச்சு, 2 மடங்கு ஆவியானவரை கொடுன்னு கேட்டு வரலையே. ஆவியானவர் வந்தால் தான். எப்போ வருவார்? நம்மக்கிட்ட இருக்கிற அசுத்தம் போயிட்டு இங்கே துர்நாற்றம் இல்லாமல் நறுமணம் இருந்தால் தானே வருவார். வாயின் வார்த்தை, இருதயத்தின் சிந்தனை, கண்ணின் பார்வை, உள்ளத்தின் நோக்கம், எதன் மேலே கவனம், எதை உள்ளத்தில் வச்சு பார்த்துட்ருக்கோம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ தான் ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வாசமாக இருப்பார். கரை இல்லாதபடி இருக்கணும்னு முதல்ல சொன்னார்ல தொடங்கும் போதே, அப்படி இருக்கணும். அதை கவனிச்சுக்கணும். சரி,
அப்போ அவர் சொல்கிறார், பெரியவர் சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டமான அதை கேட்டியப்பா. என்கிட்டயா 2 மடங்கு இருக்கிறாரு கர்த்தர், அவர் விருப்பமாக என்னோட இருக்கிறாரு. நீ என்கிட்ட கொடு 2 மடங்கு உங்ககிட்ட இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர்னு கேட்குறியே. ஒன்று செய்ய, என்னை கர்த்தர் எடுத்துக்கிறாருல்ல, அப்போ என்னையே பார்ப்பியானா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்போ என்ன அர்த்தம்? அவரே பார்க்கணுமா, பெரியவரையே பார்க்கணுமா. சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குள்ளவே அக்னிமயமான ரதம் வந்து பெரியவரையும் சின்னவரையும் பிரிச்சுட்டான். இப்போ அக்னிமயமான ரதம் வந்துடுச்சுன்னா சின்னவர் யாரை பார்க்கணும்? பெரியவரை பார்ப்பாரா, ரதத்தை பார்ப்பாரா? பெரியவரை பார்க்கணும். ஆனால் யாரை பார்க்கறதுக்கு குறுக்க வந்து நிற்குது? ரதத்தை பார்க்கறதுக்கு வந்து நிற்குது. இப்போ ரதமா பெரியவரா? ரதத்தை பார்த்தா எனக்கு 1 மடங்கு ஆவியானவர் கூட வரமாட்டார். இப்போ நான் அவர் பெரியவரையே நான் பார்த்தா தான் எனக்கு யார் கிடைப்பார்? ஆவியானவர் 2 பாக எனக்கு கிடைப்பார். அப்போ நான் இப்போ தீர்மானம் பண்ணோம், குறுக்க வருதுடா, அக்கினி மயமான குதிரையும் ரதமும் ஓடுது. அவர் என்ன பண்ணுறாராம்? அப்படியே பார்த்துட்ருக்குறாராம் பெரியவரையே. நீ எத்தனை மயமாக இருந்தா என்ன, நீ அக்னி மயமாக இருந்தா என்ன? இங்கே பாரு, நமக்கு அங்கே ஒரு சின்ன பெல் அடிச்ச உடனே அடிச்சு பிடிச்சி இங்கேருந்து என்ன செய்கிறோம்? எல்லாம் அப்படி திரும்பி பார்க்குறோம். ஒரு சின்ன சத்தம் கேட்ட உடனே அப்படி பார்க்குறோம். ஒருத்தர் எழுஞ்சு போயிட்டாங்க, அப்படி திரும்பி பார்க்குறோம். இப்படி பார்த்தோன்னா ஏசாமி வரும்போது ஏசாமியை விட்டுருவோம், அவர் கூப்பிட்டு போயிடுவார், கூப்பிட்டு போகிறவங்க எல்லாரையும். நம்ம இப்படி பார்த்துட்டு, ஆட என்ன அநியாயமாக இருக்குதே ஏசாமி, இப்படி திரும்பி பார்த்துட்டு பார்க்கறதுக்குள்ளவா நீங்கள் வந்துட்டு போயிடுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முடியாது. அப்போ எவ்வளோ விழிப்பாக இருக்கணும் பாருங்கள். நம்ம கவனத்தை சிதறும்படிக்கு செய்கிறது. தூக்கம் கூட வரும். ஏசாமியை கவனிக்கக்கூடாதபடிக்கு, ஏசாமி கொடுக்குற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு வெறும் மனுஷ சத்தம் மட்டும் இல்லை, அக்னி ரதம் மட்டும் இல்லை, தூக்கம் கூட வரும். கெடுத்துருமா? கெடுக்காதா? கெடுத்துரும். இதெல்லாம் வந்து ஒன்று தேவன் கொண்டு வர்றது, இன்னொன்று சாத்தான் கொண்டு வர்றது. 2ஐயும் ஜெயித்து தேவனை பார்க்கணுமா? இவர் விடாமல் பெரியவரையே பார்த்தாராம். அவர் மேலே இருந்த இந்த ஷால் பரிசுத்த ஆவியானவருடைய வஸ்திரம். ஆவியானவர் நிரம்பி இருக்கிற ஒரு வஸ்திரம், கரையில்லாத ஒரு வஸ்திரம். அது அவர் மேலே விழுந்துருச்சா, அதை எடுத்துக்கிட்டாராம். அழறாரு, ஐயோ எனக்கு குதிரை வீரரும் எனக்கு ரதமுமான இருந்தவரே, நீங்கள் போயிட்டீங்களே, நீங்கள் எனக்கு வேணுமே சொல்லிவிட்டு இந்த ஷாலை எடுத்துக்கிட்டு வராரு. இப்போ யார் என்ன இருக்குது முன்னால்? என்ன இருக்குது? அவங்க எதை கடந்து வந்தாங்க? யோர்தானை கடந்து வந்தாங்க. எதை கடந்து வந்தாங்க? யோர்தான் யார்? மனுஷனா? யோர்தான் என்னது? பக்கத்து வீட்டு பொம்பளையா? நதி. யோர்தான் ஒரு பெரிய ஆறு. 2 பேரும் அவரோடு சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ இவர் தனியாக இல்லை வரணும். இவர் எப்படி இப்போ போவார்? அந்த தான் யோர்தான் வந்து மூடிடுச்சே, திருப்பி தண்ணி வந்து மூடிடுச்சே. அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் ஷாலை எடுத்துட்டு, பரிசுத்த ஆவியானவர் கேட்டார்ல 2 மடங்கு, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால எலியாவின் தேவன் எங்கே பட்டான்னு அடித்தாராம். 2ஆ திறந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்ல அவர் மேலே, சின்னவர் மேலே வந்துட்டார்ல. வந்துட்டாரா இல்லையா? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஏசாமிகிட்ட கேட்டு பரிசுத்த ஆவியானவரை வாங்கியிருந்தோன்னா பிரச்சனையும் சண்டையும் இல்லாத காணாத போயிடும்ல, சமாதானம் இருக்கும்ல, சந்தோஷம் இருக்கும்ல, அன்பு இருக்கும்ல. அந்த வீட்டில் ஏசாமி இருப்பார்ல, இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அப்போ நம்மகிட்ட என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. வாங்கிட்டு போவோம். பிரிவினை, குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு, பிரிவினை
எல்லாம் நீங்கி போகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை வாங்கிட்டு போவோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் கர்த்தராகிய தேவன் நம்மோட வாசமாக இருப்பார். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இழந்து போனதை திரும்ப என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நம்மை பயன்படுத்துவார். இனி எஞ்சி உள்ளதெல்லாம் கர்த்தருடைய கிருபையில் அவர் எவ்வளவு அதிசயம், அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுனால் என்னெல்லாம் செய்தார், நமக்கு என்ன அவர் சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய தேவனோடு இருந்த அந்த தொடர்பினாலே அவர் பெற்றுக்கொண்டதை நமக்கு என்ன சொல்லி கொடுத்து நம்ம எப்படி வாழணும்னு விரும்புகிறாரு. அதை படிக்கணும். நம்ம படிக்கணுமா வேண்டாமா? இப்போ தானே சின்னவர் வாங்கியிருக்காரு. என்ன வாங்கியிருக்காரு? பரிசுத்த ஆவியானவரை. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு? யார்கிட்ட? இடியாப்பம் விற்கிறவங்க கிட்டயா? என்னான்ட்டு எப்படி சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு? யார்கிட்ட தான் இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர்? எலியா கிட்ட இருக்கிறது. எலியாவுக்கு கொடுத்தவர் யார்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். யார்கிட்ட இருக்காரு? கர்த்தர்கிட்ட தான் இருக்கிறாரு. நல்ல நேரம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் புகாரி ஹோட்டலில் எங்கேயாவது இருக்கிறாரு, வாங்கிட்டு வரலான்னு சொல்லாமல் இருந்தீங்க. பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்ட இருக்கிறாரு? கர்த்தர்கிட்ட இருக்கிறாரு. அங்கே கிடைக்காது, போகாதீங்க. ஏதோ போகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறீங்க, போய் கெட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. அங்கே கிடைக்க மாட்டார். இல்லாதவரை அங்கே தேடிட்டு போனால் என்ன செய்யறது? இருக்கிற இடத்துல நீங்கள் தேடி பெற்றுக்கொண்டாலே என்ன செய்யும்? போதுமானது. ஆகையினால கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை தேவன் எலியாவுக்கு 1 மடங்கு கொடுத்தது போல் எலிசா கேட்டது 2 மடங்கு கேட்டதை கொடுத்தாரு. அந்த 2 மடங்கை வச்சு அவர் எப்படி பயன்படுத்தினார் பரிசுத்த ஆவியானவரை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தெரிஞ்சுக்கிட்டா தானே நாம் கூட அப்படி வாழ முடியும். நாமும் கேட்குறோம்ல பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு. இப்போ கொடுத்தா நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அவரை? ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அதோ இருக்கிறான் பாருங்க ஒருத்தன் எனக்கு விரோதி, அவனை தீர்த்துட்டு வந்துடுங்க பரிசுத்த ஆவியானவரன்னு சொல்லி அனுப்பலாமா? அவரை எப்படி பயன்படுத்தணும், அவரோடு நம்ம எப்படி வாழணும், அவரை நாம் எப்படி பயன்படுத்தணும், அவர் நம்ம எப்படி பயன்படுத்துவார், அவரோட நம்ம எப்படி வாழ்ந்திருக்கணும், இதை தான் நாம் படிச்சுக்கணும். கர்த்தராகிய தேவனுடைய கிருபை நம்மோட என்ன சொல்கிறாராம் கர்த்தர்? நீ பார்க்கிறது, உனக்கு ஒரு எஜமானை கொடுத்துருக்குறேன். அந்த எஜமானையே பார்க்காத, எஜமான்கிட்ட இருக்கிற வீடு வாசல் சொத்து சுதந்திரம் செத்து போனான்னா எல்லாம் எனக்கு வரும், எப்போ சாவானோன்னு நினச்சிட்டு பார்க்காத. அவர்கிட்ட இருக்கிறது என்னதான் இருக்குது? ஆவியானவர் இருக்கிறார். அவரை பெற்றுக்கொள். மனுஷனை பார்க்காத, அழிந்து போகிற சொத்து சுதந்திரத்தை பார்க்காத, அதுவும் அழிஞ்சு போயிடும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். நிலைத்திருப்பார், உயிர் கொடுப்பார், பாவத்தை உணர்த்துவார், சத்திய வழியில் நடத்துவார், கூடவே இருப்பார், கரம் பிடித்து நடத்துவார், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாரு, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாரு, பரலோகத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். அவரையே பார்க்கணும் பரிசுத்த ஆவியானவரை. அவரை பெற்றுக்கொண்டு அவரோட கூட வாழ்ந்திருப்போம். நம்ம எத்தனையோ பேரை நம்ம சில நேரம் பார்த்துருப்போம். இயேசுவை சிலரிலே பார்த்துருப்போம். இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரை பார்த்துருப்போம். அவங்கக்கிட்ட பழகியிருப்போம். அவங்கக்கிட்ட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கியிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகளை அறிந்திருப்போம். அந்த தேவ பிள்ளைகள், அந்த தேவ புருஷர்கள், அந்த தேவனுடைய நீதிமான்கள்,
தேவனுடைய சமூகத்தில். அந்த தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவ ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள். அவங்க மூலமாக என்ன கற்றுக்கிட்டோம்? இயேசுக்கிட்ட இருந்து என்ன பெற்றுக்கொண்டோம்? பரிசுத்த ஆவியானவரை கிட்ட இருந்து என்ன பெற்றுக்கொண்டோம்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு காட்டி கொடுத்து நம்மை சத்திய வழியில் நடத்துறதுக்கு நம்மை நடத்துகிற ஊழியக்காரர், நீதிமான்கள், அவர்கள் வாழ்க்கையை பார்த்து என்ன கற்றுக்கொண்டோம்? எல்லாமே ஜீரோவாக இருக்குமானா? நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவன் எதிர்பார்க்கிறதை நான் கற்றுக்கொள்ளாமல் இருப்பேனானா? எனக்கு நஷ்டம். எலியாவினிடத்துலேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்? அவர் வச்சுட்டு போகிறாரு சொத்து சுதந்திரம், அதை பார்க்குறேன்னா? அவர்கிட்ட இருக்கிற ஆவியானவரை பார்க்குறேன்னா? எலியாக்கிட்ட இருக்கிற சொத்து சுதந்திரத்தை பார்த்தேன்னா அழிஞ்சு போயிடுவேன், முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுவேன். அவர்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்த்தேன்னா வாழ்வேன். இப்போ எலியா கர்த்தரோட வாழ்ந்து அவர் கடந்து போயிட்டார், பெரியவர். இப்போ சின்னவர் எலிசா இருக்கிறாரு. ரெட்டிப்பான ஆவியோட அவர் வேலை செய்கிறாரு, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறாரு, ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, மக்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. இவராக போய் கொடுக்கறதில்ல, தேவன் சொன்னதெல்லாம் செய்கிறாரு. அற்புதங்கள், பிள்ளை பெறுகிறதற்கும் ஜெபம் பண்ணி பிள்ளை பெறும்படி செய்கிறாரு. மரித்து போன பிள்ளையும் உயிரோடு எழுப்புறாரு. அவர் இல்லை, ஆவியானவர் எழுப்புறாரு. அவர் ஜெபம் பல அற்புதங்களை செய்தார். அவர்கிட்ட ஒரு வேலைக்காரனை வச்சுருந்தார் உதவிக்கு, அவர் கூடவே இருக்கிறதுக்கு. அந்த எலிசாவுடைய வேலைக்காரனை பற்றி யாருக்காவது தெரியுமா? பேர் என்ன பேர்? கேயாசி. கேயாசினா கேஎஃப்சின்னு நினச்சிட்டு எங்கேயாவது போயிடாதீங்க. ஆமாம், கேஎஃப்சியா? அவங்க கேஎஃப்சி சிக்கன் கடை இல்லை, கேயாசி. சொல்லுங்கள், நல்லா அழகாக சொல்லுங்கள், வார்த்தையில் வாயில் நான் கேட்கட்டும் நீங்கள் சொல்கிறத. கேயாசி. சி, சீன்றது நல்லா உச்சரிக்கணும், கேயாசி. இந்த ஊழியக்காரன் 2 மடங்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்ததை பார்த்து அவர் கூடவே இருந்து கடைசியில் ஒரு நேரம் பாருங்கள், நாமான் என்றவன், அது அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் சுகம் பெற்றுட்டு போகிறாங்க. சுகம் பெற்றுட்டு போகிறவங்க காணிக்கை கொடுக்குறாங்க. வேணாம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாரு சின்னவர். சின்னவருடைய வேலைக்காரன் பின்னாலேயே போகிறான். புத்தி இருக்குதா அந்த மனுஷனுக்கு? எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான், எவ்வளோ கோல்டு, எவ்வளோ சில்வரு, எவ்வளோ பணம், எத்தனை மாற்று வஸ்திரம், இதெல்லாம் வாங்க தெரியாத இருக்கிறாரு. அவர் வேணான்னொன்னே அவர் போயிட்டார். அவர் பின்னாலேயே ஓடினானோ. எங்கே போடனா? பின்னாலே. சுகமாகி போகிறவர் யாருன்னா, அடுத்த ஒரு ராஜாவினுடைய தளபதி. அவருக்கு என்ன வியாதி இருந்ததுன்னா குஷ்டம். என்ன வியாதி? தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன வியாதி? குஷ்டம். அது மருந்தினாலே சுகமாகாது. அதனால் அங்கேருந்து ஒரு இஸ்ரவேலுடைய பெண்ணு, யூத பெண்ணு, அவர் சொல்கிறாரு, எங்களோட ஊருக்கு போங்க, அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் சுகம் கொடுப்பார் உங்களுக்கு. அதை தான் நம்பிட்டு வரேன். இங்கே சுகம் கிடச்சிருச்சு அவருக்கு. சின்னவர்கிட்ட எத்தனை மடங்கு ஆவியானவர் இருக்கார்? 2 மடங்கு. ஆவியானவருடைய ஒத்தாசையினால் இந்த குஷ்டரோகமும் சுகமாயிடுச்சு. சுகமாயிட்டு போகும்போது தான் காணிக்கையை கொடுக்குறாரு. இவர் சின்னவர் வேண்டான்றாரு. இது என்னது? இந்த உலகத்து பொருளை வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அதுவாக காப்பாற்ற போதே? யார் காப்பாற்ற போகிறாரு? ஆண்டவரும் ஆவியானவரும். யார் காப்பாற்ற போகிறது? ஆவியானவரும். அவங்க 2 பேர் இருந்தால் போதும் எனக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க, அனுப்பிட்டாருங்க. இந்த சின்னவர்கிட்ட இருந்த வேலைக்காரன், ஆஹா எவ்வளோ பணத்தை கொண்டு வந்தான், எவ்வளோ தங்கத்தை கொண்டு வந்தான்,
எவ்வளோ வெள்ளியை கொண்டு வந்தான், எவ்வளோ மாற்று வஸ்திரத்தை கொண்டு வந்தான். அதை விட்டுறலாமா? ஒரே ஓட்டம் ஓடினானா. அவங்க குதிரையில் போகிறாங்க, ரதத்தில், இவங்க ஓடிட்டே இருக்கானா. திரும்பி பார்த்தாங்களாம், பார்த்தா இவன் ஓடி வரான். என்னையா நிறுத்தி கேட்குறாரு, என்னையா ஓடி வரீங்க? என் எஜமானே உங்கள்கிட்ட காணிக்க வேணான்னு சொல்லிட்டார்ல, சொன்னார் தானே. இப்போ தான் வேறு ஒரு தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைங்க 2 பேர் வந்திருக்காங்க, சொந்தக்கார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு உடுத்துறதுக்கு 2 உடுப்பு கொடுங்க ஆனால் கேட்டார். கேட்டாரா? கேட்கலல்ல. அவர்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கேட்ட மாதிரி ஆகிடும்ல. அவர் கூட இருக்கிறவரை ஆண்டவர் கேட்ட மாதிரி ஆகிடும்ல. ஆவியானவர் கேட்ட மாதிரி ஆகிடும்ல. எவ்வளோ வருத்தமாக இருக்கும் ஆண்டவருக்கும் ஆவியானவருக்கும். அவர் என்ன பண்ணார்? சுகமானவர் ஊழியக்காரர் கேட்டிருக்காரு, தீர்க்கதரிசி கேட்டிருக்காரு. அவர் கூட கொஞ்சம் வெள்ளியும் பொன்னையும் என்னென்ன விலையேற பெற்றதோ அதெல்லாம் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கட்டி, இந்த வேலைக்காரனால் தூக்கி போக முடியாதான், அவருடைய வேலைக்காரன் தோள் மேலே வச்சு கொண்டு போய் அவன் வீட்டில் வச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டார். அவ்வளவு சொத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்துட்டான். வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஒன்றும் தெரியாதவராக, நிறைய நேரம் பாவம் செய்தவங்க ஒன்றுமே தெரியாதபடி பரிசுத்தமாக நிற்பாங்கல்ல. ஆமாம், தப்பு செய்துட்டு தப்பே செய்தாத மாதிரி எல்லாம் கை கால் முகத்தெல்லாம் தொடச்சிட்டு ரொம்ப பரிசுத்தமாக முகம் பளபளான்னு இருக்கிற மாதிரி, வாயில் கூட தெரியாத கையிலையும் தெரியாதபடி நிற்பாங்க. அப்படி ஊழியக்கார முன்னால் நின்னாராம், சின்னவர் முன்னால். சின்னவர்கிட்ட இருந்து ஆண்டவரும் ஆவியானவரும் கேட்குறாராம், எங்கே போயிட்டு வந்தேன்? இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், நான் சீரியா தேசத்துடைய தளபதி பின்னாலே ஓடினேன்னு தானே சொல்லியிருக்கணும். அங்கே உண்மையை சொல்லலை, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஏண்டாப்பா, நீ அவர் பின்னால் ஓடினிய, அப்போ என் மனசும் உன் கூட தான் ஓடி வந்துச்சு. ஆவியானாரும் உன் பின்னால் தான் பார்த்துன்னு இருக்கிறாரு நீ எங்கே ஓடுறேன்னு. அங்கேருந்து மூட்டையை கட்டி கொண்டாந்து இங்கே வச்சிய, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, என் மனசும் அங்கே தான் இருக்குது. எப்படி நீ போய் சொல்கிற? இந்த காலத்தில் கர்த்தர் என்ன நமக்கு வழி கொடுக்குறாரோ, ஆலோசனை கொடுக்குறாரோ, எப்படி வாழ சொல்லி நம்ம நியமித்து வச்சுருக்கிறாரோ, அதை வாழறதுக்கு பதிலாக எது மேலே போயிடுச்சு உன் கவனம்? பணத்து மேலே. பணம் 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 பணம், நகை 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 நகை, பொண்ணு பொருள் வெள்ளி பணம் வஸ்திரம். வீட்டில் இருந்தாலும் கூட பட்டு கட்டிட்டு என்ன பண்ணணும்? பட்டு வேட்டி கட்டிக்கணும், பட்டு சட்டை போடணும், பட்டு சாரியை கட்டிட்டு அப்படி கொஞ்சம் நடக்கணும். பணம் பட்டு தங்கம் வைரம் வைடூரியம் என்னென்ன இருக்குதோ இதுதான். அதான் நீங்கள் கட்டியிருக்கிறது கூட அது சாயலாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுதான் 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 பணம். ஒரு எஜமான் 2 மடங்கு ஆவியானவர் இருக்கிற ஒரு எஜமான்கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் யாரை இழந்துட்டான்? யாரை இழந்துட்டான்? கர்த்தரை இழந்துட்டான், ஆவியானவரை இழந்துட்டான். 2 மடங்கு ஆவியானவர் இருக்கிற வேலை செய்கிற கிரியை செய்கிற ஒரு எஜமான இடத்துல ஒருத்தன் வேலை செய்கிறான். அவன் யாரை இழந்துட்டான்? கர்த்தரையும் ஆவியானவரையும் இழந்துட்டான். அவன் அந்த எஜமான்கிட்ட இவன் பார்த்ததெல்லாம் இந்த 2 மடங்கு இருக்கிற ஆவியானவர் இருக்கிறத அதை பார்க்கல, ஆவியானவரை பார்க்கல, ஆண்டவரையும் ஆவியானவரையும் பார்க்கல. அவங்கக்கிட்ட வரவங்க போகிறவங்க என்ன பணம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ வாங்கிக்கலாம், எவ்வளோ வாங்கி நம்ம நம்ம தலைமுறைக்கு சுதந்திரம் கட்டி வச்சுக்கலாம், வீடு வாசலை கட்டலாம், பேரம்பேத்திக்கு கொடுக்கலாம்,
சுதந்திரமாக வைக்கலாம். ஆனால் பணம் பணம் பணம்னு பணத்தையே பார்த்துட்டு இருந்தானா. யாரை பார்க்கல? நல்லா சொல்லுங்க. ஆவியானவரையும் பார்க்கல, கர்த்தரையும் பார்க்கல. இவ்வளோ பெரிய ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் 2 மடங்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்டது. 1 மடங்கு ஆவியானவரை பெற்றிருந்த ஊழியக்காரனை பார்த்து பார்த்து 2 மடங்கு ஆவியானவரை வாங்கிட்டான். அப்போ இவங்க பரலோகத்துக்கு போவாங்கல்ல, போவாங்களா போக மாட்டாங்களா? 2 மடங்கு ஆவியானவரை பெற்றிருந்தவங்க, ஆண்டவரையும் ஆவியானவரையும், அவர்கிட்ட ஊழியம் பார்த்து செய்தவன் ஆவியானவரையும் ஆண்டவரையும் பார்க்கல, அவர்கிட்ட வர்றவங்க போகிறவங்க கொண்டு வந்து கொடுக்குற பணத்தையே பார்த்துட்டு இருந்தான். ஆத்ம ரட்சிப்பை இழந்துட்டான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் கவனம் எது மேலே இருக்குது? பணம் 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 பணம். ஜீவிக்கிறதுக்கு பணம் வேணும் தான். சாப்பிட்றதுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? உடுக்கிறதுக்கு பணம் வேணும்ல, குடியிருக்கிறதுக்கு பணம் வேணும்ல, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும்ல, பால் வாங்கணும்ல, வேணாமா? வேணும் தானே? அதுக்கெல்லாம் பணம் வேணும் தானே? அதெல்லாம் கர்த்தர் கொடுக்க. எனக்கு நான் பிழைக்கிறதுக்கு வேண்டிய பணத்தை என்ன செய்யுங்க? கொடுங்க. ஒருவேளை நான் கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் கடன் அடைக்கிறதுக்கு உரிய பணத்தெல்லாம் எனக்கு கொடுங்க கேட்கணும். கவனம் எது மேலே மட்டும் இருந்துடக்கூடாது? பணத்து மேலே மட்டும் இருந்து. எத்தனை வருஷம் எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்தாரோ அத்தனை வருஷமும் அவன் பணத்தையே பார்த்துட்டு இருந்தான். பொருளையும் பணத்தையுமே பார்த்துட்டு இருந்தான். அழிஞ்சான்னு சொல்லிட்டாங்கல்ல. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லிட்டாரா அன்னைக்கு? நாகமானை பிடிச்ச குஷ்டரோகம் அவன் சுகமாயிடுச்சு. யாருக்கு வரப்போகுது? உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டாரான். அவனுக்கு மட்டும் தண்டனையை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, யாருக்கும் சேர்த்து கொடுத்துட்டானா? கர்த்தருக்குள்ள அருமையானவர்களை, இதை ஏன் எழுதி வச்சிருக்காரு கர்த்தர்? நீ அப்படி செய்யாத, தவறி கூட நீ என்ன பண்ணிடாத, அப்படி செய்யாத. ஜீவனை உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, வாழ்வை கொடுத்துருக்கிறாரு, ஆயுசை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆயுசையும் ஜீவனையும் கொடுத்துருக்கிற காலத்தில் கேயாசி செய்த மாதிரி செய்திடாத. இது ஜீவிக்கிறதுக்கு வேண்டியது தான். அது இயேசுவின் பாதத்துக்கு கீழே இருக்கட்டும். மற்றபடி பணம் இயேசுவின் பாதத்தின் எங்கே இருக்கணும்? கீழே இருக்கணும். பணம் எங்கே இருக்கணும்? கீழேன்னா எங்கே? ஆமாம், உங்கள் பாதத்தின் கீழே இல்லை, இயேசுவின் பாதத்தின் கீழே இருக்கட்டும். உங்கள் கண்ணும் உங்கள் மனமும் யார் மேலே இருக்கணும்? சொல்லுங்கள் சத்தமாக. என் கண்களும் என் நினைவும் என் மனமும் என்னை சிருஷ்டித்தவராகிய என் தேவன் பேரில் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் என்னுடைய வழிகாட்டியாகிய உயிர்ப்பிக்கிறவராகிய பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் திரியேகர் மேலும் என் மனமும் என் சிந்தையும் என் கண்களும் நிலைத்திருப்பதாக. என் கண்களையும் என் மனதையும் ஒருபோதும் அழிந்து போகிறதின் மேலே திருப்பாதபடிக்கு சர்வ வல்லமுள்ள தேவனே நித்திய ஜீவனை சேரும்படிக்கு, நித்திய ஜீவனிலே நான் சேரும்படிக்கு என் கவனமும் என் மனமும் என் சிந்தையும் என் ஜீவனும்
என் கண்களும் என் பார்வையும் என் நினைவும் உமது பேரிலே இருப்பதாக. எனக்கு இதற்கு அனுக்கிரகம் செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டி பண்டாரமாக இருக்க சொல்ல கர்த்தர். வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உன் கவனமும் உன் எண்ணமும் உன் சிந்தையும் எப்பொழுதும் உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரும் உன்னை என்ன நோக்கத்தோடு அவர் சிருஷ்டித்தாரோ அதை செய்யவும் அவருடைய அடைக்கலம், அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள. யாருடைய அடைக்கலம்? அடைக்கலத்துக்குள்ள மறைந்து இரு, பாதுகாக்கப்பட்டார். தேவன் உனக்கு நன்மை செய்வார். தேவன் உனக்கு நன்மை செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். யார் சொன்னா? பக்கத்து வீட்டுக்காரரா? முன்னால் இருக்காங்களா அவங்களா? ஏசப்பா தான் சொன்னான். ஏன் அவ்வளோ சலிப்பு? ஏசப்பா தான் சொன்னேன். ஆமாம், ஏசப்பா தான் சொன்னேன். நல்லதெல்லாம் யார் தான் சொல்லுவா? பக்கத்து வீட்டுக்காரரா சொல்லுவாங்க? ஏசப்பா தான் சொல்லுவாங்க. முதலாவது பக்கத்து வீட்டுக்கார் பொறாமை தான் படுவாங்க. முதலாவது என்ன செய்யணுமா? எதை தேடணும்னு சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். என்னை முதல்ல தேடிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பேன். அன்னாகார வஸ்திரம், துணிமணி, உங்கள் கடன் அடையணும், அதுக்கு வேண்டிய பணம், நீங்கள் ஜீவிக்கணும் அதுக்கு வேண்டிய பணம், பிள்ளைங்க படிக்க வைக்கணும் அதுக்கு வேண்டியது எல்லாம் இருக்குது. எனக்கு தெரியும். முதல்ல என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் தேடுங்க. இதையெல்லாம் உங்களுக்கு நான் கூட கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாங்கள் உம்மை தேடவும் நீர் எங்களிலே நிலைத்திருக்கவும் ஆவியானவர் எங்களோடு இருந்து வழி நடத்தவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் செய்கிற சொல்லுகிற கிரியைகளை செய்யவும் வார்த்தைகளை கேட்கவும் அதை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், இது ரெண்டையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இருக்க மாட்டேர். நாங்கள் எல்லாவற்றையும் இழந்துருவோம். நாங்கள் எப்படி இருக்கணும்னு நீர் சொல்லி கொடுத்துருக்கிறீரோ அப்படி நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை உங்கள் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும், எங்கள் குடும்பத்தாரையும், எங்கள் குடும்பத்தின் மக்கள் வர முடியாத அலுவல்கள் நிமித்தமாக ஆங்காங்கே இருந்தாலும் அவர்களையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். அத்தனை பேருக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் எதை சொல்லுகிறீரோ, நாங்கள் எப்படி வாழணும்னு விரும்புகிறீரோ சொல்லி கொடுத்தீரோ அப்படியே வாழும்படிக்கு எங்களையும் எல்லாரையும் ஒப்புவிக்கிறேன்.
பொறுப்பெடுத்து நடத்துவீராக. உம்முடைய உன்னத கரத்தில் ஒப்படைச்சிட்டோம். நீர் சொன்ன வார்த்தையின்படி, நீங்கள் சொன்னபடி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் செய்ய உம்மிலே நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. எங்களை கைவிடாமல் காத்துக்கொள்வீராக. ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக. உம்முடைய பரிசுத்த மந்தையாகிய ஆட்டு மந்தைக்குள்ளே எங்களை சேர்த்து வைப்பீராக. கைவிடாமல் இருப்பீராக. உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you all.